கர்த்தருடைய கிருபையினாலே இந்த கூட்டங்களை கர்த்தர் நமக்கு ஆயத்தமாக்கி தந்திருக்கிறார். By the grace of God, God had prepared and given this meeting to us. கர்த்தர் இந்த கூட்டங்களை நமக்கு ஆயத்தமாக்கி தந்திருக்கிறார். Only the Lord had prepared and given this meeting. அவருடைய இரக்கம் அவருடைய தயவில் தான் இந்த கூட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறார். Only by His mercy, by His compassion, this meeting have been started. நம்ம எல்லாரும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We all must be grateful to the Lord. வியாழக்கிழமை ராத்திரி இந்த கிரவுண்ட் நீங்கள் இருக்கிற இடமெல்லாம் தண்ணீராக இருந்தது. முழங்கால் அளவு தண்ணி, கிட்டத்தட்ட முழங்காலுக்கு கீழே தண்ணி இருந்தது. And Thursday night this ground was filled with the water. It was a knee deep water. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நாம் எல்லாரும் இருக்கிற ஒரு மைதானமாக இதை மாற்றி தந்திருக்கிறார். But God today had changed it as a ground where all we could be seated in this ground. கர்த்தருடைய இரக்கங்களும் அவருடைய மாறாத கிருபைகளும் தான் நமக்கு ஆசீர்வாதங்களை மழை போல் பொழிகின்றன. Only the grace of God, even that the grace which never be changing, it is only poured out in wonderful way. நாம் இருக்கிறது ஒரு எமர்ஜென்சி பீரியட் போல, ஒரு அவசரமான ஒரு காலம் போல இருக்கிறது. The period where we are is something like an emergency. ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல எப்படி இருப்பாங்க ஜனங்கள், அதுபோல தான் நாம் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். When the people are found the emergency period in such a way we are found in these end times. ஒரு வாகனம் ஆக்சிடென்ட் ஆனால் அதற்கு ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் ஒன்று வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பாருங்க, ஒரு பஸ்ல கூட இருக்கும் அது. And if a vehicle meet with an accident, they have and exist in the time of accident to escape. ஒரு அவசர நிலைமை ஏற்பட்டால் ஜனங்கள் வெளியே வருவதற்கென்று ஏற்கனவே அதில் இருக்கிறதான வாசல்களை தவிர அதற்கு அதிகமாக எமர்ஜென்சி எக்ஸிட் என்று சொல்லி வைத்திருப்பாங்க. And in the time of accident, to escape from that kind of accident, they keep another emergency exit to come out. ஏதாவது எமர்ஜென்சி ஆனா அதை உடைத்து வெளியே வருவாங்க ஜனங்கள். And if there is an emergency, they would break it out and they will come out. ஏசாயா ஆண்டவரிடத்திலே தான் இருந்த சூழ்நிலையும் அந்த சமயமும் ஒரு அவசர நிலை போன்றுதான் ஆண்டவரோடு பேசுகிறான். And even Isaiah, it was something like a time of emergency. He was speaking with the Lord. கர்த்தாவே, நீர் வானத்தை திறந்து வாரும் என்றல்ல, வானங்களை கிழித்து வாரும் என்று அவரை கூப்பிடுகிறான். And he is not asking the Lord, God, open the sky and come down. You tear the sky and come down. வேத புத்தகத்தை நான் வாசிக்கிற போதெல்லாம் அந்த பகுதியை கடந்து போகும்போதெல்லாம் எனக்கு அந்த வசனம் என்னை தொடும். Whenever I pass through the scripture, that portion will usually touch my heart. நாம் ஒரு அவசர நிலைமையிலே இருக்கிறோம் இந்த கடைசி நாட்களிலே. And we are found to be in the emergency time in this end time. ஏசாயா ஆண்டவரை கூப்பிட்ட வண்ணமாகவே, ஆண்டவரே வானங்களை கிழித்து நீர் இறங்கும் ஆண்டவரே என்று நாம் அவரை நோக்கி ஜெபிக்கத்தக்க ஒரு அவசர நிலைமையாக இருக்கிறது இந்த நாட்கள். And just Isaiah who prayed to the Lord, God, tear the heaven and come down. It is a time of emergency to pray. கர்த்தர் வானங்களை கிழித்து இந்த நாட்களிலே நம் மத்தியில் இறங்க வேண்டும். And God must tear the heaven and He must descend in our midst. நமக்கு அவசியமான ஆவிக்குரிய சரீரத்திற்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் வானத்திலிருந்து பொழிந்தருள வேண்டும். And whatever the physical, spiritual, all the blessing, you must pour out from heaven. கர்த்தரை நீங்கள் எத்தனை பேர் வாஞ்சித்து விசுவாசித்து வந்திருக்கிறீர்களோ உங்கள் எல்லா குறைகளும் நிறைவாக்கப்படும் என்று விசுவாசத்தோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to tell you with all faith, whoever come with the faith and all your needs are going to be made. நீங்கள் யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்களோ நீங்கள் திரும்பி போகும்போது வெறுமையாய் போகவே மாட்டீர்கள். And whoever come in search of Jesus Christ, while he go back, he will never go empty. ஏனென்றால் இயேசு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். Because Jesus is the Lord who is able to fill it with all fullness. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறதான நம்முடைய இயேசு நம்மை நிரப்பி இந்த இடத்தை விட்டு அனுப்ப போகிறார். The Lord God who is filling us with all fullness, He is going to fill us with that. He is going to send us away from this place. என்னோடு கூட அதை விசுவாசிக்கிற உங்களுடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த இயேசுவை மகிமைப்படுத்துவோமாக. The people who ever believe in the Lord, they have lived that. Praise God. உங்களுடைய கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். Hallelujah. Clap your hand and praise God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 16ஆம் அதிகாரம் 16:1. Let us turn to Isaiah chapter 16 verse 1. தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலா பட்டணம் துவங்கி வனாந்தரம் மட்டும் சேர்த்து சீயோன் குமாரத்தின் வழிக்கு அனுப்புங்கள். Send ye the lamb to the ruler of the land from Selah to the wilderness and to the mount of the daughter of Zion. தயவுசெய்து இரண்டாம் வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம்.
Let's read the second verse as well. இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல மோவாபின் குமாரத்திகள் அர்னோன் நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள். For it shall be that as a wandering bird cast out of the nest, so the daughters of Moab shall be for the forts of Arnon. இந்த முதல் நாள் கூட்டத்திலே என்னுடைய பிரசங்கத்தின் சாராம்சம் தலைப்பு தேசாதிபதிக்கு செலுத்த வேண்டிய ஆட்டுக்குட்டிகள். Now what is the theme of my message is the lamb to be presented to the ruler of the land. நான் எத்தனையோ முறை இந்த வசனத்தை படித்திருக்கிறேன். But I have read these verses frequently. ஆனால் இன்று மத்தியானம் நான் இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டிருந்த போது சில காரியங்கள் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். While I was reading in this afternoon, God had persuaded something and I want to tell it out to you. நாம் இப்பொழுது வாசித்த இந்த 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலும் இரண்டாம் வசனத்திலும் And what we read in the 16th chapter of Isaiah, the first and second verses, ரெண்டு விதமான ஜனங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். and the Lord God is speaking about the two type of people. இந்த இடத்திலே தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகள் என்று சொல்வது அது எழுத்துக்குரிய ஒரு காரியத்தை அல்ல, கர்த்தர் மனதிலே வைத்து சொல்லுவது தன் ஜனத்தை தான் அவிதமாக சொல்லுகிறார். And what it is said, that send ye the lamb of the rulers of the land, it is something what the Lord God keeps something and says. ஆண்டவருக்கு அடிமைகளாய் ஜீவிக்கிற ஜனங்கள் தேசாதிபதிக்கு செலுத்துகிற ஆட்டுக்குட்டிகளுக்கு சமம். And people who are living like a captivity, it is something like sending the lamb to the rulers. ஆண்டவருக்கு உண்மையாய் ஜீவிக்கிற ஜனங்கள் தேசாதிபதிக்கு காணிக்கையாய் செலுத்துகிற ஜனங்களுக்கு சமம், ஆட்டுக்குட்டிகளுக்கு சமம். The people who are faithful to the Lord is something like the lamb which is being sent to the ruler of the land. அந்த நாட்களிலே தேசாதிபதிகளுக்கு ஆட்டுக்குட்டியை கப்பமாக அல்லது காணிக்கையாக செலுத்துகிற ஒரு வழக்கம் இருந்தது. In those days they had a practice giving that lamb as something like a tribute to the rulers. தேசாதிபதிகளுக்கு கப்பம் கட்டுகிற ஒரு வழக்கம் இருந்தது. And they had a formality just paying the tribute to the rulers. அல்லது ராஜாவுக்கு காணிக்கை செலுத்துகிற ஒரு வழக்கம் இருந்தது. Or else we can say they had a practice of giving a offering to the king. இந்த இடத்திலே இன்று மத்தியானம் நான் இதை தியானிக்கும் போது இது எழுத்துக்குரிய ஆட்டுக்குட்டிகளை பற்றி அல்ல, தன் ஜனத்தை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். And while you read it, it is not our little thing, but he speaks only about the people of God. தன் ஜனம் தேசாதிபதிக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை போல தனக்கென்று காணிக்கையாய் மாற வேண்டிய ஜனம், தன்னை துதிக்க வேண்டிய ஜனம், தன்னை மகிமைப்படுத்த வேண்டிய ஜனம் சிதறுண்டவர்களாய் காணப்பட்டார்கள். The people who are to be offered as an offering, the people who are to be sent to the land to the ruler, but seem to be scattered all about. அந்த நிலைமையை நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்கள் இருதயம் தாங்காது. But while you think all about, your heart will not able to bear that. ஆகையால் தான் அந்த ஜனத்தை என் ஜனம் சிதறுண்டிருக்கிறார்கள் என்று அடுத்த கீழே வசனங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார். And that's why in the below verses God says, my people all been scattered. துரத்திவிடப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லுகிறார் தன் ஜனத்தை பற்றி. And the Lord God says about the cast out, the driven people of God. தனக்கு காணிக்கையாக மாற வேண்டிய ஜனங்கள், the people who are to be changed like an offering, தன்னை மகிமைப்படுத்த வேண்டிய ஜனங்கள், the people who are to glorify the Lord, துரத்திவிடப்பட்ட ஜனங்களாக இப்பொழுது காணப்படுகிறார்கள். but now they are like a cast out driven people of God. அதுதான் முதலாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஜனங்கள், அவருக்கு காணிக்கையாய் காணப்பட வேண்டிய ஜனங்கள் துரத்திவிடப்பட்ட ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். That what we read in the first where the people ought to be offered like an offering, they have been like a cast out people. இரண்டாம் வசனத்திலே ஒரு கூட்டம் ஜனங்களை பற்றி பார்க்கிறோம், அவர்கள் அலைந்து திரிகிற ஜனங்கள். And the கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல் அலைகிற இன்னொரு கூட்டம் ஜனத்தை பற்றி வாசிக்கிறோம். Now in the second verse it is spoken about a people who are cast out and wandering out of the nest. நீங்கள் கிறிஸ்தவர்கள் யார் யார் இங்கே இருந்தாலும் தயவு செய்து இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். If you are a Christian, please you must read and understand this in a meaning. இரண்டாம் வசனத்திலே ஒரு கூட்டம் ஜனத்தை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல் அலைகிறவர் ஜனங்கள். And the second verse God says about the people who are wandering like a bird cast out of the nest. அவர்கள் மோவாபின் ஜனங்கள். And they are the people of Moab. இவர்கள் யார் தெரியுமா? Who are these people here now? இவர்கள் இந்த நாட்களிலே தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் அலைந்து திரிகிற அசுத்த ஆவிகளை காண்பிக்கிறார். And this is the evil and clean spirit which is moving around against the people of God. நாம் நிச்சயமாய் இந்த ரெண்டு வசனங்களில் இருந்தும் இதை தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். And certainly by the two verses
we must clearly understand this fact. கூட்டை விட்டு அலைகிற குருவியைப் போல Just like the bird that is wandering out of the nest, தேவ ஜனங்களுக்கு தீமை செய்யும்படியாக only to do evil to the people of God. அசுத்த ஆவிகள் முழு உலகத்திலும் இன்றைக்கு சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறார். Even unclean spirit is working all over the world. நம்முடைய இயேசு தேசாதிபதி அல்ல, நம்முடைய இயேசு லோகாதிபதியாக இருக்கிறார். Our Lord Jesus Christ, not the ruler of the land, He is the ruler of the whole of the world. முழு உலகத்திற்கும் அவர் அதிபதி. And He is the ruler of the whole of the world. அவருக்கு காணிக்கையாய் மாற வேண்டிய ஜனத்தை And the people ought to be chained like an offering to the Lord. அவர்களுக்கு தீமை செய்யும்படியாக Only to do evil to that kind of people. அலைந்து திரிகிற ஆவிகள் தான் இந்த இரண்டாம் வசனம் சொல்லுகிறது. Only the unclean spirit, whichever seems to be roaming about, is cited in the second verse. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் இதை அறிய வேண்டும். And that's why every people must understand this fact. இந்த சகோதரன் சொன்ன சாட்சியிலே நீங்கள் கேட்டீர்களே, As you heard about that, the testimony of that brother, கர்த்தருக்கு காணிக்கையாய் மாற வேண்டிய இந்த மனிதனை the brother who ought to be changed like an offering to the Lord, கர்த்தருக்கு காணிக்கையாய் தர வேண்டிய இந்த ஆட்டுக்குட்டியை and that lamb which have been offered like an offering to the Lord, சிதறுண்ட ஆட்டுக்குட்டியாக அந்த வல்லமைகள் மாற்றிக் கொண்டிருந்தன. now that power has made him like a scattered all over. நான் முதலாவது வசனத்தை பற்றி இப்பொழுது பேசுகிறேன். But I'm speaking about the first verse. தேவ ஜனங்கள் என்பவர்கள் கர்த்தருக்கு காணிக்கையாக மாற வேண்டிய ஜனங்கள். The people of God is the people who are to be chained like an offering to the Lord. ஆனால் அந்த நாட்களிலே தேவ ஜனத்தின் நிலவரம் அவர்கள் துரத்தப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள். But in those days the state of the people of God is something like a driven. அவர்கள் துரத்தப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள். But they were found in the state of being driven away. மற்ற ஜாதிகளால், but being driven by all other nations, தீமை செய்கிற ஜனங்களால், as being by the evil by the others, சத்துருக்களால், by all the enemies, அவர்கள் துரத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். and they were all expelled and driven out of all those people. இதோ கர்த்தருடைய ஒரு சத்தம் கேட்கிறது. But now lo, hearing the voice of the Lord, துரத்திவிடப்பட்ட என் ஜனத்திற்கு நீங்கள் அடைக்கலம் தாருங்கள். and whatever that people be driven, give a refuge to that people. துரத்திவிடப்பட்ட என் ஜனத்தை ஒடுக்காதிருங்கள். And whatever the people driven, don't oppress my people. இன்றைக்கும் கர்த்தர் உன்னை பற்றியும் என்னை பற்றியும் அதைத்தான் சொல்லுகிறார். Only you and I, God is speaking to you this evening. நீயும் நானும் இந்த உலகத்தில் அலைந்து திரிகிறவராய் இருக்க வேண்டாம் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். The will of God that you and I should never be wandering and scattered upon this earth. இன்றைக்கு கர்த்தருக்கு காணிக்கையாக தீர வேண்டிய நீ, and as in these days you have been made as an offering to the Lord, கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டிய நீ, as you have been make a glory to the Lord, தேசாதிபதிக்கு சொந்தமான ஆட்டுக்குட்டியாகிய நீ, as you are own lamb to the ruler of the land, பாவம், even the sin, வியாதி, sicknesses, சோதனைகள், all the temptations, வறுமைகள், all the poverty, இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் உன்னை துரத்தி நீ துரத்துண்டவளாய் இருக்கிறாய். and all those afflictions make you to be driven away. எத்தனையோ பேர் பாருங்கள் பாவத்தினால் துரத்தப்பட்டவர்கள் நிலைமையில் இருக்கிறார்கள். Many because of sin are being to be driven away. சிலர் வியாதியினால் துரத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். Even because of sickness, some are found to be in the state of being driven away. சிலர் பலவிதமான சோதனைகளின் நிமித்தம் துரத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். Because of a manifold temptation, they are found to be in the state of being driven away. சிலர் பயங்கரமான வறுமைகள் கஷ்டங்கள் நிமித்தம் துரத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். Many because of the poverty and all that, they are being in the driven state. துரத்தப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக, அரவணைக்கும்படியாக இதோ ஆண்டவருடைய அரவணைக்கும் கரங்கள், உதவி செய்யும் கரங்கள் நம்முடைய மத்தியில் நீட்டப்பட்டிருக்கிறது. And whosoever be driven, the Lord, the embracing hand of the Lord is to help you. பாவம் ஒரு மனிதனை துரத்துகிறது தேவன் சமூகத்தில் இருந்து. Only sin is a factor with driving a man out of the presence of the Lord. அவர்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்து, அவர்கள் இருக்க வேண்டிய இடத்திலிருந்து அவர்களை துரத்துவதுதான் இந்த வல்லமைகளுடைய நோக்கம். What is the intention of this power? To drive them out of their real state where they ought to be found. இந்த உலகத்தில் அவர்கள் எங்கே இருக்க வேண்டும்? And in this world where they had to be found, சீயோன் குமாரத்தினுடைய மலையில் இருக்க வேண்டும். and they had to be found in the mount of daughters of Zion. அதுதான் தேவனுடைய சபை. And that is the church of God. சீயோன் குமாரத்தினுடைய மலையில் இருக்க வேண்டிய இந்த காணிக்கையாகிய ஆட்டுக்குட்டிகளை
And what had to be found in the mount of the daughters of Zion is the offering of the lamb. பாவம், வியாதி, வறுமை, சோதனைகள், கஷ்டங்கள் போன்றவை வல்லமைகள் இவர்களை துரத்தி அடிக்கின்றன. And fall and sin, the poverty, afflictions seems to be driving them away. துரத்தப்பட்ட ஒரு நிலைமையிலே அநேகர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And many are coming in the state being completely driven away. அன்றைக்கும் அப்படித்தான். Even in those days it was happening that way. அந்த மோசே வந்து அவர்களுக்கு சகாயம் பண்ணு வரைக்கும் அந்த ரெண்டு பேரும் அந்த பெண்கள் அந்த தண்ணீர் எடுக்க வரும்போது சத்துருக்கள் அவர்களை துரத்தி கொண்டே இருந்தார்கள். Until Moses came and helped those women, and all the enemies were seemed to be in the state of driving them away. ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் நடக்கும். And every day it was happening in that way. அவருடைய தகப்பன் இதை கேட்கவே இல்லை, ஒவ்வொரு நாளும் கேட்க மாட்டான். And his father would never hearken to this miserable state. Every day he will never hearken to that. ஒவ்வொரு நாளும் இவர்கள் பிந்திதான் வருவார்கள். And every day they will be coming delayingly to the house. காரணம் என்ன? What was the reason behind it? இவர்கள் வந்து தங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட விரும்பும்போது whenever they want to give water to their cattle, மேய்ப்பர்கள் வந்து இவர்களை துரத்தி அடிப்பார்கள். and all those evil shepherds will drive them away. ஒவ்வொரு நாளும் இவர்கள் மேய்ப்பர்களால் துரத்தப்பட்டு கடைசியிலே தான் தன் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி தன் வீடுகளுக்கு சென்று சேரும்போது மிகவும் பிந்தின ஒரு நிலைமையிலே அவர்கள் வீடு போய் சேருவார்கள். And every day being driven by those strange shepherds and watering their flock in the late time, lately they will be going back to their house. ஒவ்வொரு நாளும் இவர்கள் லேட்டா வருகிறபடியால் தன் தகப்பன் இவர்களை விசாரிக்கவில்லை. As they usually come lately to their house, his father never inquired about that state. ஆனால் ஒரு நாள் அவர்களை கேட்கிறார். But one day he was asking about the thing. நீ ஏன் நீங்கள் சீக்கிரமாய் வந்த காரணம் என்ன? And he's asking why you have come so hastily, so early. ஒரு நாள் அவர்கள் சீக்கிரமாய் போய் சேர்ந்தார்கள். But one day very early they reached their house. நீங்கள் இன்று இவ்வளவு சீக்கிரமாய் வர காரணம் என்ன என்று கேட்டான். And now he's asking why you have come so early to the house. அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் மேய்ப்பர்கள் எங்களை துரத்துவார்கள். But that time only they are narrating how those evil shepherds were driving them away. இன்றைக்கு ஒரு மனிதன் எங்களுக்கு ஒரு எகிப்தியன் எங்களுக்கு உதவி செய்தான். But today one Egyptian had helped us. ஆனால் அவனோ எகிப்தியன் அல்ல. But truly he is not an Egyptian. அவன் எபிரேயன். But he is a Hebrew man. ஆனால் அவன் எகிப்தியனை போல் காணப்பட்டான். But he appeared like an Egyptian. எகிப்திலிருந்து அவன் ஓடி வந்தவன். As you are coming from the land of Egypt. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது while the Lord Jesus Christ came into this world, அவரும் அந்நியனாய் தான் எண்ணப்பட்டார். he was counted as something like a stranger. அவர்தான் இவர்களுக்கு உதவி செய்கிறார். But only that God is helping these people. இந்த மோசே இவர்களுக்கு உதவி செய்தான். Only Moses is helping these people. அப்படி என்றால் அவனை ஏன் நீ அழைத்து வர கூடாதா என்று கேட்டான் தகப்பன். And the father is asking, why can't you call that person to our house? பின்னாட்களிலே அவள் அவனுக்கு மனைவியாய் மாறினாள். And the latter day she had became a wife to that particular person. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. இப்படித்தான் உன்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு மணவாட்டியாய் மாற்றிக் கொள்ளும்படிக்கு only to make you as a bride to the Lord Jesus Christ. துரத்துண்ட உன்னை as you have been driven away, உன்மேல் கவனமாய் இருந்து உனக்கு சகாயம் செய்து கொண்டிருக்கிறார். as he is having more caution and he is helping you. பாவம் உன்னை துரத்துகிறது. only sin seems to be expelling and driving away. நீ இருக்க வேண்டிய இடம் சீயோன் குமாரத்தியின் மலை. And the place where you ought to be found in the mount of daughters of Zion. ஆனால் அங்கே நீ இருக்க முடியாதபடிக்கு இந்த பாவம் உன்னை துரத்துகிறது. But you are not able to keep yourself in the place the sin is driving you away. யாராலும் இந்த இடத்திலே விடுதலை பெற முடியாத பாவத்தோடு இருப்பீர்கள் என்றால், if anybody were not able to be delivered out of any kind of besetting sin, ஒரு துரத்தப்பட்ட நிலைமையில் இருப்பீர்கள் என்றால், if you are found in the state of being driven away, கர்த்தர் சமூகத்திலே எனக்கு இருக்கவே முடியவில்லையே, நான் துரத்தப்படுகிறேனே இந்த வல்லமையினால் என்ற உணர்ச்சியோடு இருப்பீர்கள் என்றால், if you have a feeling or not able to remain in the presence of the Lord and being driven away by this power, இதோ உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவராகிய இயேசுவின் அதர்சனமான கரம் நம்முடைய மத்தியில் நீட்டப்பட்டிருக்கிறது. only to help you, invisible hand of the Lord is working for you. உங்களை திரும்பவும் அந்த சீயோன் குமாரத்தின் மலைக்கு கொண்டு வரும்படியாக கர்த்தர் சத்தம் கேட்கிறது. Now the voice of the Lord is heard that you might be brought to the mountain of the daughters of Zion. யாரெல்லாம் இந்த இடத்திலே
பாவத்தினால் துரத்தப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களோ உங்களை கர்த்தர் இப்பொழுது விடுவிக்க போகிறார். And whoever be found in the demon state because of sin, the Lord God going to deliver you. பாவத்து நிமித்தம் ஒரு மனுஷனுடைய ஜீவியத்திலே விரக்தி உண்டானது. Because of sin, man is undergoing frustration. ஒரு குறிப்பிட்ட ஆளுடைய ஜீவியத்திலே விரக்தி உண்டானது. One particular person had a frustration in his life. அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். What he did, he came to a conclusion. இனி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. But there is no use of living in this world. நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போகிறேன். I'm going to end my life. என்று சொல்லி ஒரு குதிரை வண்டியை வாடகைக்கு அமர்த்தி அந்த குதிரை வண்டியிலே ஏறி ஒரு உயரமான பாலத்திலிருந்து, ஒரு நதியிலே கட்டப்பட்டிருக்கிற பாலம், அந்த பாலத்திலிருந்து கீழே நதியிலே குதித்து தன் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு குதிரை வண்டியை வாடகைக்கு அமர்த்தி வண்டியில் ஏறி அமர்ந்தான். And now he was hiring a horse carriage so that he might go to the top of that bridge and there he must jump and committing suicide. With that mind he was moving. குதிரை வண்டிக்காரனிடத்திலே அந்த இடத்தை சொன்னான், அந்த பாலத்திலே விடு என்று. And he was ordering the horseman to drive the chariot that carries to that particular place. இவனுடைய வீட்டிலிருந்து அந்த பாலத்துக்கு 20 நிமிஷம் தான் பிரயாணம் நேரம். From his house to that bridge it is a 20 minutes journey. ஆனால் 1.5 மணி நேரமாகியும் குதிரை வண்டி போய் கொண்டே இருக்கிறது. But 1.5 hours, but still then the horse carriage was moving on. இன்னும் அந்த பாலம் வந்து சேரவில்லை. But now even that bridge has not been reached. இவன் இன்னும் பிரயாணம் பண்ணியும் அந்த வண்டி வந்து சேரவில்லை பாலத்துக்கு. And even though he made a journey, but not that the carriage reached that bridge. கடைசிலே அந்த குதிரை வண்டிக்காரனிடத்திலே வீட்டிலே திரும்ப விட்டுருப்பான்னு சொன்னான். And immediately he told the horse carriage man, please allow me to go back to my house. கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டு வீட்டிலே வந்தான். And whatever the money he had to give to that person he had given, and he came back to his house. அவன் வீட்டிலே வந்தபோது while he came to his house, என் மகனே என்று ஒரு சத்தம் கேட்டது. But while he came he heard a voice, my son. என் மகனே என்று ஒரு சத்தம் கேட்டது. But he heard a voice, my son. அது அவனுடைய தகப்பனுடைய சத்தம் அல்ல. It was not his little father's voice. தன் தகப்பனுடைய சத்தத்திலும் இன்னும் விசேஷமான ஒரு சத்தமாக இருந்தது. And it was something as special than his little father's voice. என் மகனே என்று அந்த சத்தம் அவனை அழைத்தது. Now that voice is calling my son. அப்பொழுது இவன் உணர்ந்து கொண்டான், இது ஏதோ ஒரு விசேஷமான சத்தம். But he realized it is something like a special voice and power. அது ஒரு அசரீராக இருந்தபடியினால், as it is something like a subtle word from heaven. அது ஒரு அசரீர் வாக்காக இருந்தபடியினால், as it was something like a word. அது ஒரு தேவ சத்தமாக இருந்தபடியினால், as it is something like an oracle from God. அவனுடைய சரீரம் எல்லாம் புல்லரிக்க தொடங்கியது. Now his body was now trembling. தேவ சத்தம் கேட்டபோது சரீரத்திலே புல்லரிக்கிறதான உணர்ச்சி உண்டானவர்கள் இங்கே யாராவது இருந்தால் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஒரு அசாதாரணமான சத்தம் நாம் கேட்போம் என்றால் நம் சரீரத்தில் ஒரு புல்லரிப்பு ஏற்படும். Whenever we hear about something unusual, strange voice, automatically we will have the great thing in our skin. அவனுடைய இருதயம் உடைந்தது. Now his heart was completely broken. இன்னும் ஒரு சத்தம் கேட்டது. Now again he heard another voice. நான் உன்னை மன்னிக்கிறேன். But I forgive you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இன்றைக்கு அப்படித்தான் பாவத்திலிருந்து யாராலும் விடுதலையற்றவர்கள், பாவத்தால் துரத்தப்பட்டவர்கள் இங்கே நீங்கள் அலைந்து திரிகிறவர்களாக இருந்தால் உங்களை திரும்பவும் அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி, இதோ உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி உங்கள் அண்டையிலே அவர் வந்திருக்கிறார். And even if you have been driven because of sin, and he had come only near you to bring him to him. கர்த்தர் உங்களை கண்டிப்பாக அவருடைய சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படி விரும்புகிறார். And certainly God desired to take you and to make you to reach to his presence. ஏனென்றால் உங்களுக்கு விரோதமாக இதோ பயங்கரமான ஆவிகள் அலைந்து திரிகின்றன, கூட்டை விட்டு அலைகிற குருவிகளைப் போல. Now many unclean spirit, just like a bird wandering out of the nest in such a way, wandering against you. அவர் பாவங்களை மன்னிக்கிறார். And he is forgiving our sin. இயேசு பாவங்களை மன்னிக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அவரை துதிப்போமாக. Hallelujah, 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 hallelujah. இரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே, இரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே,
சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். வாராயோ தஞ்சம் இயேசுவண்டை சேராயோ, பாராய் உனக்காய் பாடு சகித்தோ, கேளாய் அவர் அழைத்திடும் துணியே. பாராய் உனக்காய் பாடு சகித்தோ, கேளாய் அவர் அழைத்திடும் துணியே. வாராயோ நீ கேளாயோ. இந்த பாட்டை ஒரு முறை அல்ல, 10 முறை அல்ல, 100 முறை அல்ல, நீங்கள் நாள் கணக்கா பாடிட்டே இருப்பீங்க. இத டேஸ்ட் தெரிஞ்சிருச்சனா. If you know the taste of the song, not 10 times, not 100 times, all your lifetime we will sing this song. மகனே என்று கூப்பிடுகிறார். Now he is calling my son. சத்துருவை, Only he is calling the enemy. ஒரு பாவியை, Only the sinner he is calling in that way. அசுத்தனை, Only the filthy man he calling that way. இல்லாத வழியிலே நடக்கிறவனை, The man who is walking in the evil way. மகனே என்று கூப்பிடுகிறவர் தான் இயேசு. But Jesus is the Lord who call anyone as my son. அதற்கு சாட்சிகள் தான் நாங்கள் ஒவ்வொருவரும். And we are all the testimony for that Jesus. அந்த மகனே என்ற சத்தத்தை கேட்டவன் நான் கூட. Even I also a person who heard the voice as my son. அந்த சத்தம் என் தாயின் சத்தத்தை விட, என் தகப்பனின் சத்தத்தை விட இனிமையாக இருந்தது. And that voice was more sweeter than my father, even my mother. என் தகப்பனின் சத்தத்தை விட, தாய் சத்தத்தை விட ஆறுதலாக இருந்தது. Even then the voice of my mother and father, it was so consoling. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இரத்தத்தை சிந்தினாரே, உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. இரத்தத்தை சிந்தினாரே, உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். இதுவரை இந்த பாட்டை பாட வேண்டும் என்று நீங்கள் பாடினால் அதிலே ஒரு ஜீவன் உண்டாகாது. If you want to sing a song as you want to sing, you won't find any life. உன்னை மகனே என்று அழைத்த சத்தத்தை நீ கேட்டிருந்தால் பாடு. If you heard the voice of my son, you just sing along with us. மகனே என்று அழைத்த சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். The people who ever say, I heard the voice of my son, you join along with us and sing this song. இரத்தத்தை சிந்தினாரே, உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. இரத்தத்தை சிந்தினாரே, உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். வாராயோ தஞ்சம் இயேசுவண்டை சேராயோ, உனக்காய் பாடு சகித்தோ, கேளாய் அவர் செலுத்திடும் துணியே. வாராய் உனக்காய் பாடு சகித்தோ, வாராயோ நீ கேளாயோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நீ எங்க இருக்க வேண்டியவன்? Where you ought to be found. சீயோன் குமாரத்தின் மலையில் இருக்க வேண்டியவன். And you ought to be found as a mount, the daughters of Zion. நீ எங்கே இருக்கிறாய்? But where you are now. துரத்துண்டவனாய் இருக்கிறாய். But you are like a cast out and driven away. உன்னை திரும்பவும் அந்த சீயோன் குமாரத்தின் மலைக்கு, தேவ சமூகத்துக்கு, தேவ சபைக்கு
கொண்டு வரும்படியாக இதோ அந்த அதரிசனமான கரம் உன்னை தேடி வந்திருக்கிறார். Even the invisible hand has come only to take you to the mount of the daughters of Zion, to the house of the Lord, to the presence of the Lord had come in our midst. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தன் ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். என் ஜனங்கள் யார் தெரியுமா? தேசாதிபதிக்கு செலுத்த வேண்டிய ஆட்டுக்குட்டிகள். What did he say in the Old Testament about the people of God? They were the offering which have been offered to that ruler of the land. நான் தான் தேசாதிபதி. And I am the ruler. நான் தான் லோகாதிபதி. And I am the ruler of the world. நான் உலகத்தின் அதிபதி. But I am the ruler of the whole of the world. எனக்கு காணிக்கையாய் செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டிகளாகிய என் ஜனங்கள். The people who ought to be offered like a lamb, my people. அலைந்து திரிகிறார்களே. Oh, their people are wandering away. தெருக்களிலே அலைந்து திரிகிறார்களே. They have been wandering away in the street. மதுபான கடைகளிலே அலைந்து திரிகிறார்களே. They have been wandering in the liquor shop. சினிமா கொட்டைகளிலே அலைந்து திரிகிறார்களே. They have been wandering in all the cine theaters. கிரிக்கெட் மைதானத்திலே அலைந்து திரிகிறார்களே. And even all those places, they have been wandering away. உலகத்தின் சிற்றின்பங்களில் அலைந்து திரிகிறார்களே. Our people are wandering in all the pleasures of this world. என் ஜனத்தை சேலா தொடங்கி வனாந்தரம் வழியாக சீயோன் குமாரத்தின் மலைக்கு கொண்டு வாருங்கள். And from the place of Selah even to that mount of Zion, bring all my people back to that place. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. பாவம் ஒரு பக்கம், Even the sin is one way. ஒரு பக்கம் வியாதி, One another way the sickness. ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனைகள். Another there is a problem of the family. குடும்பங்கள் என்றுதான் பெயர், ஆனால் பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் எத்தனை? And even it is a family, how many family without என் problem? குடும்பத்தில் ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் சாட்சிக்காக தாழ்மையோடு உங்கள் கைகளை உயர்த்துங்கள். The people for the sake of testimony, I hear no problem in my family. We say with a humble heart, you just lift up என் your hand. குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் சாட்சிக்காக உங்கள் கைகளை உயர்த்துங்கள். The people who ever say, I hear no problem in my family, for the sake of the witness and testimony, lift up your hand. பாருங்கள், ஒரு கை கூட உயரவில்லை. See that no hand be lifted up. காரணம் குடும்பங்கள் தான், ஆனால் பிரச்சனை நிறைந்த குடும்பங்கள். And it is only a family having the family written with the problem. அந்த பிரச்சனைகள் உன்னை துரத்தி அடிக்கிறது. Only that problem is seem to be driving away. உன்னை துரத்தி அடிக்கிறது. It's only casting நீ away. ஜெபிக்க கூடாது. But you should never pray. நீ கர்த்தருக்கு சாட்சியா இருக்க கூடாது. You should never be a witness unto the Lord. நீ ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்க்கை நடத்த கூடாது. You should never lead a life which is unto the glory of the Lord. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு அந்த வல்லமைகள் உனக்கு எதிராய் போராடுகிறது. Only with that intention, this kind of power is conflicting and struggling against. இதோ ஒரு சத்தம் கேட்கிறது அருமையானவர்களே. Oh dear beloved, now you are able to hear a voice. துரத்துண்ட ஆட்டுக்குட்டிகளாகிய என் ஜனத்தை, Oh, the people who have been driven and cast out சேலா பட்டணம் தொடங்கி, from the city of the Selah. அந்த சேலா பட்டணம் தொடங்கி என்பதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறேன். And I want to tell about the spiritual meaning from the land of Selah. The spiritual one, I want to tell it now. சேலா என்றதான அந்த வார்த்தை ரெண்டு அர்த்தங்களை தருகிறது. And the word is Selah is giving two interpretation of meaning. இது எழுத்தின்படி ஒரு பட்டணத்தினுடைய பெயர். And literally it is a name of a town or a city. சேலா என்பது ஒரு பட்டணத்தின் பெயர். And Selah, it is the name of the town or the city. அதனுடைய அர்த்தம் பாறை என்பதாகும். The meaning is a rock. பாறை அல்லது கன்மலை என்பதாகும். And it is the meaning is the rock. சேலா என்ற அந்த இடத்தின் அந்த பட்டணத்தின் அர்த்தம் பாறை அல்லது கன்மலை. The name is Selah, the meaning of that is rock. இன்னொன்று, இந்த சேலா என்கிற வார்த்தை சங்கீதங்களிலே பல இடங்களில் வருகிறது. Even the word is Selah in most psalms it comes. நான் நினைக்கிறேன் 73 முறை வருகிறது என்று நினைக்கிறேன். I think 73 times it comes in the book of Psalm. ஆபகுக்கின் புத்தகத்திலே 3 முறை வருகிறது. Even the book of Habakkuk it comes 3 times. சேலா என்கிற வார்த்தை, The word is Selah. அதனுடைய அர்த்தம் நிறுத்தி சிந்தனை செய். And the word is and stop and think it இது over. சங்கீதங்களை சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. These are the words something related to the psalm. பாடல்களை சம்பந்தப்பட்ட அந்த மியூசிக் இருக்கிறதே, இசை இருக்கிறதே, அதை சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. This is a word something related to the music. அதாவது ஒரு பாடலை பாடும்போது That mean when we sing a song, அந்த பாடலின் மத்தியிலே ஆங்காங்கே பாடல் நிறுத்தப்பட்டு இசை கருவிகள் வாசிக்கப்படும். இன்டர்லூட்னு சொல்லுவாங்க.
And whenever this song is sung, at that place it will be stopped. The instrument will be played like interlude. அது நிறுத்தி சிந்தனை செய். And that is stop and think it over. சேலா என்றால் நிறுத்தி சிந்தனை செய். Selah means stop it and think it over. சேலா என்கிறதான வார்த்தையின் முதல் அர்த்தம் பாறை அல்லது கன்மலை. The first meaning of the word Selah, that is the rock or the mountain. நான் அதை பற்றி மட்டும் இன்றைக்கு நான் விளக்கம் சொல்லுகிறேன். But I want to give a meaning about it only this day. இந்த கன்மலை யார்? And who is that rock? நம்முடைய கிறிஸ்துவே இந்த கன்மலை. What our Lord Jesus Christ is that rock. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது. In 1 Corinthians 10 chapter verse 4 it says, அந்த ஞான கன்மலை கிறிஸ்துவே. only that rock is the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஞான கன்மலையாக இருக்கிறார். And the Lord Jesus Christ is the rock. ஆங்கிலத்திலே அது ஸ்பிரிச்சுவல் ராக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்ல அது ஞான கன்மலை. ஞான கன்மலை அந்த இடத்துல ஞானம் என்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவல் என்றுதான் அர்த்தம். But it is said in English as a spiritual, even though it is said as the rock of wisdom in Tamil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அதை வாசியுங்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்று ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. And did all drink the same spiritual drink, for they drank out of that spiritual rock that followed them, and that rock was Christ. ஞான கன்மலை என்றால் கிறிஸ்து. And spiritual rock or the rock of wisdom is Christ. சேலா பட்டணம் தொடங்கி From the city of Selah. அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன? What is the meaning of that? ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்குவதே கிறிஸ்துவை பற்றிய அறிவிலிருந்துதான். The beginning of a man's life is only from the knowledge of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் அறிய தொடங்கும்போதுதான் அவனுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை தொடங்குகிறது. When a man have a knowledge about the Lord Jesus Christ, his life starts initiating. அதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கை மதுபான கடையிலா இருக்கலாம். And before that his life would be in the liquor shop. காலையிலே ஆராதனையில் இருப்பான், மத்தியானம் சாராய கடையில் இருப்பான். The morning he will be found in the worshiping place, in the latter evening he would be found in the liquor shop. காலையிலே ஆராதனையில் இருப்பான், சாயங்காலம் சினிமா தியேட்டரில் இருப்பான். Morning he will be found in the worshiping place, in the evening he will be found in the cine play. இன்னும் அவனுடைய வாழ்க்கை தொடங்கவில்லை. But he had not started his life actually. அவன் சேலா பட்டணம் தொடங்கி அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். And you must start his life from the city, the town called the Selah. சேலா என்பது கிறிஸ்துவை பற்றிய அறிவை காண்பிக்கிறது. Only the Selah, it is something related to the knowledge of Christ இந்த Jesus. கடைசி நாள் தூதாக நான் பேசுகிறேன். But I want to speak at the end time message for இது you. நம்முடைய கூட்டங்களின் முதல் நாளாக இருந்தாலும் இது கடைசி நாட்களா இருக்கிறபடியால் கடைசி நாள் வார்த்தையாக நான் பேசுகிறேன். Even though it is the beginning, the first day of the meeting, as if we are in the end time, I want to share the message of the end time. உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறீர்கள்? How many of you have started your spiritual life? இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கன்மலையை குறித்துள்ள அறிவுதான் உங்கள் வாழ்க்கையின் தொடக்கம். Only the knowledge about that rock Jesus Christ is the initial, the commencement of your life. ஆகையால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் சொன்னார். That's why the Lord Jesus Christ was saying to Peter, ஓ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். I will build my church upon this rock. நீ பேதுருவாய் இருக்கிறாய். You are like a Peter, a Petros. பேதுரு என்று சொன்னால் ஒரு சிறிய கல். And Peter mean it is a small fragment of the rock. பெட்ராஸ் என்றால் ஒரு சிறிய கல். Petros mean it is a small part of the stone. நீ ஒரு சிறிய கல்லாக இருக்கிறாய். But you are only like a small part of a stone. நானோ ஒரு பெரிய கன்மலையாக இருக்கிறேன். But I am like a huge rock. ஒரு ஃாதர் எனக்கு என்கிட்ட அடிக்கடி வருவார். One father used to come to me frequently. அவர் வந்து என்னிடத்தில் வந்து ஜெபித்து கொண்டு போவார். He used to come and pray with me and he will depart. அவரிடத்தில் நான் கேட்டேன், இதனுடைய விளக்கம் எப்படி? கிரேக்க பாஷை படித்தவர் அவர். கிரேக்க பாஷையிலே இதனுடைய விளக்கம் எப்படி என்று கேட்டேன். And I asked him what was the meaning in the Hebrew language about this term. அவர் ஒரு கத்தோலிக்க ஃாதராக இருந்தாலும் அவர் அபிஷேகம் பெற்றவர். Even though he was a Catholic priest, he was an anointed priest. Resurrection Churchல அவர் ஃாதராக இருந்தார். And he was a father in the Resurrection Church. அடிக்கடி வந்து ஜெபித்து விட்டு போவார். And frequently used to come and pray and go. ஏதாவது ஒரு மனசுக்கு பிரச்சனையா இருந்தால் வந்து ஜெபிப்பார். If you are having any problem in the heart, he used to come and pray. வெட்கப்பட மாட்டார். He won't be ashamed of anything. அப்படி அங்கியோடே வந்து முழங்கால் நிற்பார். And with all his garment, he will be just standing on the knee before me. பாஸ்டர் ஜெபியுங்கள், எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லுவார். Pastor, pray for me. I do not have any peace in my heart. ஒரு நாள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது while we were conversing with each other, அவர்தான் இந்த வார்த்தையை சொல்லி தந்தார். He taught me about this word. Tuos Petros super hung Petrang
எடிபிகாசியோ எக்லிசியாம் மேயாம். இதுதான் கிரேக்க பாஷையிலே நீ பெட்ராஸ் ஒரு சிறிய கல்லாக இருக்கிறாய். And you are like a Petros, like a small fragment of stone. நானோ ஒரு பெரும் கன்மலையாக இருக்கிறேன். But I am like a huge great rock. இந்த கன்மலையின் மேல் என் சபையை கட்டுவேன். And I will be building my church upon this rock. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவனுக்கு வெளிப்படுத்தல் இருந்ததே, அந்த வெளிப்படுத்தலில் தான் அவனுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும் என்று ஆணித்தரமாக அன்றைக்கு சொன்னார். And he told he must have the knowledge about the Lord Jesus Christ. Only with that knowledge firmly it could be built together. உலகத்தில் எத்தனை படித்தவனாக இருந்தாலும், Even though he is a literate, more literate in the world, ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும், he may be like a scientist in the world, ஒரு இந்த உலகத்தில் பெயர் பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தாலும், he may be a very popular person in the world, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவுதான் இரட்சிப்பை அவனுக்கு தருகிறது. only the knowledge about the Lord Jesus Christ, only that he is giving salvation. அதுதான் சேலா பட்டணம். That is the town of Selah. அவர் என்ன கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? But what the Lord God is saying here, என் ஜனங்கள், my people, தேசாதிபதிக்கு செலுத்த வேண்டிய ஆட்டுக்குட்டிகளாகிய என் ஜனங்கள், the people want to be offered like an offering to the ruler of the land. அவர்களை சேலா பட்டணம் தொடங்கி நீங்கள் கொண்டு வாருங்கள். From the city, the town of Selah, just you bring that offering. உன்னுடைய ஜீவியத்தில் நீ சேலா பட்டணத்தின் அனுபவத்தை அறிந்தாயோ? Have you ever known about the experience of the city of Selah? இயேசு கிறிஸ்துவை பற்றி நீ அறிந்தாயோ? Have you heard about the Lord Jesus Christ? இந்த ஞான கன்மலையை பற்றி நீ அறிந்தாயோ? Have you understood about the spiritual rock Jesus Christ? உன் ஆத்தும தாகத்தை தீர்க்கிற கன்மலையை பற்றி நீ கேள்விப்பட்டாயோ? Have you ever heard about the rock that could be able to quench your thirst? Tu as Petras, super hung Petrang, எடிபிகாசியோ எக்லிசியாம் மேயாம். நீ சிறு கல்லாக இருக்கிறாய், நானோ பெரும் கன்மலையாக இருக்கிறேன். இந்த கன்மலையின் மேல் என் சபையை கட்டுவேன். But you are only like a fragment, just a rock, but I am a huge rock. Upon this rock I will build my church. உன்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட இயேசு கிறிஸ்துவை பற்றி நீ அறிய வேண்டும், அறிந்து கொள்ள நீ விரும்ப வேண்டும். You are like to be built up, you must have a longing, the desire to know about the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவதற்கு என்ன வேண்டும்? To know about the Lord Jesus Christ, what is so required? மனத்தாழ்மையும் விசுவாசமும் இருந்தால் போதும். Only when you have humility, that faith, that is enough. இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், என் பாவங்களை மன்னியும் என்று மட்டும் நீ என்னை தாழ்த்தினால் போதும். Oh Lord Jesus, I believe you, you forgive me. When you humble, that is enough for you. இந்த ஞான கன்மலை உனக்கு வெளிப்படுவார். And this spiritual rock will be manifested for you. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி பொதுவாக 3 காரியங்களை சொல்லுகிறேன். But I want to tell about the Jesus Christ about 3 things. முதலாவது அவர் ஜீவாதிபதி. And the first, he is a God of life. இரண்டாவது அவர் இரட்சிப்பின் அதிபதி. And secondly, he is the prince of salvation. மூன்றாவது அவர் நியாயாதிபதி. And thirdly, he is a God of judgment. எந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இந்த 3 பெயரும் உடையவர் என்பதை அல்லது இந்த 3ம் இயேசுவை பற்றி கூறப்பட்ட வார்த்தைகள் என்பதை அறியத்தான் வேண்டும். And whether you are a Christian or non-Christian, they must strictly know about the Lord Jesus Christ in these 3 ways. இயேசு கிறிஸ்து ஜீவாதிபதி. And Jesus Christ is a God of life. அந்த ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். But that God of life, you have slain him. பேதுரு அப்போஸ்தலன் ஆயிரக்கணக்கான யூதர்கள் மத்தியில் தைரியமாய் பேசுகிறார். And Peter, in the midst of the thousands of the Jewish people, boldly is speaking. ஒரு ஸ்திரீக்கு முன்பாக பயந்து நடுங்கி அவரை நான் அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின இதே பேதுருவின் வாய் ஆயிரக்கணக்கான யூதர்கள் நடுவிலே இந்த ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை தேவன் எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று தைரியமாய் பேசினார். Now as he was afraid and as he was afraid before the woman and making a vow and swearing, but boldly before the thousands of the Jewish people, he was speaking boldly about Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அவர் ஜீவாதிபதி என்பதை பேதுரு பேசினார். And Peter has spoken that he was a God of life. ஜீவாதிபதி என்றால் அர்த்தம் என்ன? What is the meaning of God of life? ஜீவனுக்கு அதிபதியானவர். And he is a God who is alive, who is a prince even to the life. அவர்தான் நமக்கு நம்முடைய ஜீவனுக்கு அதிபதியானவர். And he is the Lord God who is even prince even to the life what we have. அவர் இந்த நாம் மூச்சு விடுகிறோமே ஜீவன், இந்த ஜீவனுக்கும்
even what we are exhaling, even for that life, நாம் பிரீத் பண்ணுகிறோமே இந்த ஜீவனுக்கும் what we inhale, breathing for that kind of life, நித்திய ஜீவன் என்று ஒன்று இருக்கிறதே அந்த ஜீவனுக்கும் அதிபதியானவர். and even there is an eternal life, even for that he is a prince and ruler. நாம் உயிரோடு இருப்பது அவரால் தான். As only because of him we are all surviving alive. நாம் உட்கார்வதும் எழுந்திருப்பதும் அசைவதும் நடப்பதும் அவரால் தான். As we are sitting and standing and moving, it's only by the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அவராலே நாம் அசைகிறோம். Only by him we are able to move. அவர் இல்லாவிட்டால் நீ அசையவே முடியாது. Without that God, in no way you could move. கர்த்தருடைய வசனம் எவ்வளவு திட்டவட்டமாய் பேசுகிறது பாருங்கள். See how the word of God so definitely speaking before you. அவர் ஜீவாதிபதியா இருக்கிறபடியால் நம்மை பிழைப்பூட்டுகிறார். As he is a God of life, he making us to survive. ஒரு எறும்புக்கும் அவர் ஒரு அரிசியை தருகிறார். And even for the little ant, he is giving a little rice to that. ஒரு எறும்புக்கு ஒரு அரிசி கொடுத்தால் ஒரு வாரம் சாப்பிடும். Even if you give the little ant one rice, it will eat it for a month. ஆனால் ஒரு யானைக்கு ஒரு அரிசி கொடுக்க மாட்டார். But he won't give it that one rice to that big huge elephant. ஏனென்றால் அவர் யானையை சிருஷ்டிக்கும் போது இவ்வளோ பெரிய வயரோடு சிருஷ்டித்து விட்டார். While he had created that a big elephant, he had created with a huge stomach. இந்த யானை ஒரு நாளும் கவலைப்பட்டதே இல்லை. This elephant never worried about for the food for the survival. ஆண்டவராகிய இயேசுவே, Oh, the Lord Jesus, இவ்வளவு பெரிய ஒரு வயரை எனக்கு தந்து விட்டீரே. oh, you have given such a huge enlarged stomach. எப்படி டெய்லி நான் இந்த வயரை நிரப்புவேன்? How I was going to fill my stomach daily? இன்றும் நீங்கள் சமுத்திரத்திலே நுழைந்து பார்த்தால் Just if you enter into the sea or ocean, அங்கே ஆண்டவர் உருவாக்கின திமிங்கலங்கள் காணப்படுகின்றன. and you can see the whale which have been created by the Lord. அந்த திமிங்கலத்துக்கு ஒரு நாள் சாப்பாடு டன்ஸ், எத்தனையோ டன்ஸ் சாப்பாடு இருந்தால் தான் அந்த திமிங்கலத்தினுடைய வயிறு நிரம்பும். Even the food of that big whale, when it is fed with the tons of food, it will fill the stomach. ஆனால் ஒரு நாள் ஒரு திமிங்கலம் கவலைப்படுகிறதில்லை. But no single whale worry about its survival. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போவதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓ நாளை தினம் ஊனுடைக்காய் என் சிந்தைகளை, நாளை தினம் என் சிந்தைகளை கவலையற்றதாக்கியதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவர் The Lord God who is able to feed the fowls of the air. அவர் ஜீவாதிபதியாய் இருக்கிறார். And he is a God of life. அவர்தான் அந்த ஞான கன்மலை. And he is the spiritual rock. உன்னுடைய ஜீவனுக்கும் உன் தேவபக்திக்கும் உரிய அனைத்தையும் அவர் தருகிறார். And whatever that to godliness, even pertaining to the life and all that he is able to provide for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். You need not bother to worry about what you could eat, what you could drink. வஸ்திரம் வேண்டுமா? விசுவாசத்தால் வஸ்திரம் கிடைக்கும். If you want to food, by faith you can able to get the raiment of clothes. ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல விசுவாசத்தினால் வஸ்திரம். விசுவாசிகள் விசுவாசத்தோடு இருந்தால் நீங்கள் விசுவாசத்தால் உங்கள் வஸ்திரங்களை பெற்றுக்கொள்ளவும் முடியும். And not only you but the servant of God, by faith they will have a raiment of clothes. Even the believer, by faith you can able to get all kind of raiment. நாளை தினம் ஊனுடைக்காய் என் சிந்தைகளை கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். அந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்த சமயத்திலே when I came in the initial stage, when I came to the Pentecostal, இது போல கன்வென்ஷன் முடிந்தோனே எனக்கு கன்வென்ஷன்கள் தான் நான் போவேன். சின்ன பையனா இருக்கும்போதே எந்த கூட்டத்துக்கு போவேன். சாரா நவராஜ் கூட்டத்துக்கு போவேன். அங்க ஒரு சன்னியாசி கூட்டம் நடத்துவார், அங்க போவேன். நம்முடைய கூட்டம் நடத்தினா நாகர்கோயிலுக்கு போயிடுவேன். சின்ன பையனா இருக்கும்போதே அங்க போய் நான் உட்கார்ந்து அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கன்வென்ஷன் முடிந்த உடனே சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு பிளேட்ல கொஞ்சம் சாப்பாடு, இப்ப கொடுக்கறது போல இல்ல, ஃபுல் சாப்பாடு ஒன்றும் இருக்காது. அந்த பாதியில பாதிதான் இருக்கும், கொஞ்சம் போடுவாங்க. அந்த சாப்பாடை வச்சுட்டு பாடி 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 அது காஞ்சி போய் அந்த ஈய துரத்தி ரொம்ப நேரம் பாட்டு பாடிட்டு போட்டுட்டே இருக்கும்போது ஒரு பந்தியில பாதி முக்கால் வரும்போது சாப்பாடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் போய் அங்க அரிசி வேக வச்சு தான் எடுத்துட்டு வரணும். அந்த அரிசி வேகிறது வரைக்கும் இந்த போட்ட அரிசி இங்கே இருந்து காஞ்சிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சமயத்துல இவங்க பாடின பாட்டுதான், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
ஓ நாளை தினம் ஊனுடைக்காய் என் சிந்தைகளை நாளை தினம் கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓ பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக தன் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே என்னுடைய நோய்களை உம் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன மூக்கு சளி வந்தாலும் எங்க அப்பா என்னை தூக்கி தலையில வச்சுட்டு, எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது, என்னை தோல்ல வச்சுட்டு நான் எங்க அப்பாவோட தலையை பிடிச்சிருப்பேன், தோல்ல வச்சுட்டு மிஷன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும், சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் என்னை நடந்து கொண்டு போய் அங்க போனா உடனே ஒரு சிகப்பு கலர்ல ஒரு மருந்து கொடுப்பாங்க. அது என்ன மருந்தோ தெரியல, நல்ல இனிக்கும், மடமடா குடிப்பேன். அது குடிக்கிறது வரைக்கும் இந்த வயிற்று வலி இருக்கும், தலைவலி இருக்கும். அது குடிச்ச உடனே நின்று போடும். இதுதான் சின்ன வயசுல எனக்கு பழக்கம். When I was a little boy, whenever I have a phlegm or cold, my father will take me on his shoulder even to the mission hospital, and they will give it the reddish thing like that medicine. When I take it, the sweet one. கொஞ்சம் கஷ்டமான அதை ஊசி போடுறதுக்கு எழுதி கொடுப்பாங்க. ஆனா ஊசி போடுறது விருப்பம் இல்லை, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன். அந்த சிகப்பு தண்ணி மட்டும் போதும். And even when they give an injection, I refuse it, but I want only that reddish liquid. நாங்க கொண்டு ஒரு பாட்டில் கொண்டு போவோம். And you used to take that bottle. அந்த பாட்டில்ல அந்த மருந்தை ஊத்தி ஒரு லேபிள் ஒட்டுவாங்க. And they will pour out that liquid and they will put the label around. அது அந்த ஹாஸ்பிடல் லேபிள். அது it is the label of the hospital. 6 நேரத்து மருந்து. And it is medicine for 6 times. இதில் 6இல் ஒரு பாகம் தினம் 3 தரம் குடிக்கவும். And all these you had to drink that. அப்ப எத்தனை நாள் குடிக்கலாம்? How long you can drink that? 6 நேரத்து மருந்து 6இல் ஒரு பாகம் தினம் 3 தரம் குடிக்கவும். அப்ப எத்தனை நாள் குடிக்கலாம்? 2 நாள் குடிக்கலாம். So only you can drink it for the 2 days. கீழ சிகப்பு லெட்டர்ல ஒரு வசனம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். And in the red letter it will say God is love. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற வசனத்தை முதலாவது நான் பைபிள்ல இந்த லேபிள்ல தான் வாசித்தேன். அருமையானவர்களே, oh dear beloved, I am not reading the scripture. I have read the God is love only on this label of the bottle. இதான் என்னுடைய சிறுமை பருவத்தின் அனுபவம். And this is my experience when I was in the little boy. ஆனால் அவர் ஜீவாதிபதியாய் இருக்கிறார். And he is a prince of life. என்னுடைய நோய்களை தன் காயங்களால் சுகமாக்குகிறார். And whatever sickness by his stripe healing me. இப்பொழுது கிட்டத்தட்ட 40 வருடங்களாக கர்த்தருடைய கிருபையினாலே என்னுடைய வியாதிகளை மருந்தில்லாமல் அவரே சுகமாக்கி கொண்டிருக்கிறார். Almost like 40 years without any medicine, he is healing all my sicknesses. இதுவரைக்கும் கர்த்தர் தான் எனக்கு ஜீவாதிபதி. அவர் ஜீவாதிபதியாக இருப்பதால் என் வியாதிகளையும் சுகமாக்குகிறார். As he is the prince of life, whatever the sickness I have, he is healing all those sicknesses. இந்த கன்மலை, this rock, இந்த பாறை, this rock, இந்த சேலா பட்டணம், and this town of Selah, ஓ நம்முடைய வியாதிகளை சுகமாக்குகிறவராக இருக்கிறார். and he is like a Lord, he healing our sicknesses. ஏனென்றால் அவர் நம்முடைய ஜீவாதிபதி. And he is a prince of life. அவர் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் அதிகாரமுடையவர். He is having power, authority to kill us and to make us alive. அவர் சொல்லாமல் நம்முடைய தலையில் ஒரு முடியாகலும் கீழே விழாது. Without his knowledge, no, even the hair will never fall from our head. நீங்கள் பயப்படாதிருங்கள். And you not be afraid about anything. உங்களுக்கு என்ன சம்பவிக்குமோ என்று தைரியப்படாதிருங்கள். Don't be discouraged what would happen to you. அவரை அந்த ஜீவாதிபதி அறியாமல் உங்கள் தலையில் ஒரு முடியாகலும் கீழே விழாது. Without the knowledge of that, the prince of life, nothing will never fall from your head. ஓ என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை, oh that lamb, நீங்கள் சேலா பட்டணத்திலிருந்து கொண்டு வாருங்கள். and just you bring சேலா it from the பட்டணம் town தொடங்கி, சேலா பட்டணம் தொடங்கி கொண்டு வாருங்கள். and from that the town Selah, just you bring it to me. இந்த பாறையாகிய ஞான கன்மலையாகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவிலிருந்து உன்னுடைய ஜீவியம் வளரட்டும். Let your life be தொடங்கட்டும். growing. The spiritual that the rock, let it grow and start. இவர் ஜீவாதிபதி. And he is a prince of life. அடுத்தது இவர் இரட்சிப்பின் அதிபதி. And secondly, he is the captain of salvation. இந்த பாறையாகிய இந்த கன்மலையாகிய கிறிஸ்து இரட்சிப்பின் அதிபதியாக இருக்கிறார். And even this rock that he is a captain of salvation. அவர் இரட்சிப்பின் அதிபதியாக இருக்கிறபடியால் தான் அவர் மூலமாக தான் இரட்சிப்பு, வேறே ஒருவர் இல்லை. And as he is the captain of salvation, there is no chance by any other means. பாவ மன்னிப்பு இவர் மூலமாக மட்டுமே. Only the remission of sin is possible only through him. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள இவரே மட்டும்தான் வழி.
And he's the only way to get the remission of sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அகத்தியர் சொல்லுகிறார், Even Agathir says, அறிவாதம் அரிச்சை செய்யும் சித்தரெல்லாம் ஆசைமுறை தானடக்கி அன்பதாகும் பொரியகந்தை தானடக்கி பொசி பொடுக்கி பூரணத்து ஞானமதை பிரசங்கித்து சரியாக ஆத்துமத்தின் கசட்டை தீர்க்கும் சத்குருவை தேடிப்போய் சடங்கு செய்து அறிவாதம் காண்பிப்பார் சித்தர் உண்டு. அம்புவியில் அவர்களை நீ தேடுவாயே. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நமக்கு ஒரு பூரண அனுபவத்தை தருகிறவர் இவர்தான். and he's the only the Lord God who could give a forgiveness and giving the life of completion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அரி என்றால் கடவுள். And Ari mean that is God. கரி என்றால் யானை. Kari mean that is the elephant. பரி என்றால் குதிரை. Pari mean that is a horse. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நாம் நம்முடைய தேவன் நம்முடைய பாவத்தை போக்குகிறவர். And our Lord God is able to remove all our sins. சரியாக ஆத்துமத்தின் கசட்டை தீர்க்கும் சத்குரு அவர்தான். And he is the Lord who is able to remove all the sins out of our soul. அவருடைய பாதத்திற்கு நடத்துகிற சித்தர்கள் இருக்கிறார்கள். And there are certain people like a saints of God who direct you to the feet of the Lord. அவர்கள் ஆசை எல்லாவற்றையும் அடக்கினவர்கள். And the people who have contained all the pleasures of this world. அப்படிப்பட்ட சித்தர்கள் மூலமாக இந்த அறிவாதத்தை நீ அடையலாம் என்றுதான் இந்த அகத்தியர் சொல்லுகிறார். Even the Agathir say only through the saints of God you can attain some kind of knowledge about that God. இயேசுதான் பாவத்தை போக்குகிறவர். Only the Lord God Jesus is able to remove all your sins. அவர் இரட்சிப்பின் அதிபதி. And he is the captain of salvation. இந்த இரட்சிப்பின் அதிபதியை And even this captain of salvation, சிலுவையிலே பாடுகளினால் அவருடைய பிதாவை உபத்திரவப்படுத்தினார். only on the crucifixion, by suffering, even the Father had persecuted him. உபத்திரவங்களினால் அவர் பூரணப்பட்டார். And by those tribulation and temptation, you were perfected. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், சிலுவை பாடுகள், And all the suffering of the cross of Jesus Christ. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். And even the Father, God the Father, even the Son, the Lord Jesus Christ, made him to go under and suffering. மனுக்குலத்துக்கு இரட்சிப்பை அருளும்படி Only to offer salvation to the human race. அவர் பாடுகள் ஊடாய் போனார். And he underwent through suffering. சாத்தானின் தலையை நசுக்கினார். And he broke the head of the Satan, the devil, enemy. நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளிடத்தில் நான் கேட்டேன், சாத்தானின் தலையை இயேசு எப்படி நசுக்கி இருப்பார் என்று கேட்டேன். And I asked the Sunday school child how Jesus would have broke the head of that Satan. சில வேளைகளில் பசங்க சொல்றதான ஆன்சர் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். And what about the answer given by the Sunday school children? It will be something funny. சாத்தானின் தலையை இயேசு எப்படி நசுக்கினார்? How God had broke the head of that Satan, the devil. ஸ்டேஜ்ல வந்து காட்ட சொன்னேன். And I asked him to just to show it out on the stage. ஒரு பையன் ஸ்டேஜ்ல வந்து when he was asked to show it out, how you do it, broke the head of the devil, he was showing him that way. இப்படி நசுக்கல. He never did it in that way. நான் சொன்னேன், சாத்தானின் தலையை அவர் பாடுகள் மூலமாய் நசுக்கினார். தான் பாடுபட்டபடியினால் சாத்தானின் தலை நசுங்கிற்று. Only by suffering in the head of the devil the Satan was bruised. இன்றைக்கும் அப்படித்தான். Even today it is same way. இடுக்கண் வருங்கால் நகுக என்று திருவள்ளுவர் சொன்னார். துன்பங்கள் வரும்போது அதை நீ ஏற்றுக்கொள் சந்தோஷத்தோடு. And whenever you have affliction, you just accept it readily. துன்பங்கள் வரும்போது நீ சந்தோஷத்தோடு சகித்தால் இயேசுவின் நாமத்தில் சாத்தானின் தலை நசுக்கப்படும். Whenever the suffering comes, when you accept it readily, you can breathe the head of the devil, the Satan. இயேசு கிறிஸ்து பாடுகள் மூலமாய் சாத்தானின் தலையை நசுக்கினார். Only the Lord Jesus Christ by suffering he crushed, he bruised the head of the devil. இந்த பாடுகளிலே பூரணமடைந்தார். And he perfected in all this suffering. இன்றைக்கும் அவர் இரட்சிப்பின் அதிபதியாக இருக்கிறார். Even today he is the captain of our salvation. அவர்தான் நம்மை இரட்சிக்கிறவர், அவர்தான் நம்மை பூரணமாய் இரட்சிக்கிறவர். And he is the Lord who is able to save us, and he is the Lord who perfectly going to save us. ஆத்தும இரட்சிப்பையும் ஆத்துமத்தின் பூரணத்தையும் தருகிறவர் அவர் மட்டுமே. And he is the Lord God who is giving even the salvation to the soul, even to the perfection of the soul. மனிதனை புனிதனாக்குகிறார், புனிதனை பூரணனாக்குகிறார். And he is making a man as a holy, that the sacred of the man as something a perfect man. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனிதனை புனிதனாக்குகிறவர். Only the Lord Jesus Christ is having the power to making a man like a sacred person. அவருடைய உற்பவம் அமலோற்பவம். And even his beginning is without blemish. அவருடைய conception immaculate conception. And even the conception of the Lord Jesus Christ is something immaculate. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவருடைய உற்பவம் அமலோற்பவம்.
And even he is a conception of Immaculate Eve. அவர்தான் பாவம் இல்லாதவர், And he is the Lord without any kind of sin. பாவம் செய்யாதவர், And who had never committed sin. பாவம் அறியாதவர். Who never know the sin. அவர்தான் மனுஷனுக்கு பாவ மன்னிப்பை அருளுகிறவர். I want to hear the Lord is able to offer the forgiveness of sin to the அது மட்டுமல்ல, human. அவரை மனுஷனை பூரணனாக்குகிறவர் அவர்தான். And at the same time, he the Lord, he is able to make the man perfect. மனிதனை புனிதனாக்கி புனிதனை பூரணனாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. Only the Lord Jesus Christ making a man as a sacred, and he is the Lord, he making the sacred to the perfect state. இன்றைக்கும் அவர் ஜீவாதிபதியாய் இருக்கிறார். And even today, he is a God of life. அவர்தான் சேலா. And he is Selah. எல்லாரும் சொல்லுங்க, சேலா என்று சொல்லுங்கள். Just you சேலா, say. ஹல்லேலூயா. சேலா என்ற அர்த்தம் என்ன? What is the meaning Selah? கன்மலை. That is rock. அந்த கன்மலை தான் அந்த கிறிஸ்து. That rock is that Christ Jesus. அவர்தான் ரட்சிப்பின் அதிபதி. And that he is the captain of salvation. அவர் ஜீவாதிபதியும் அவர் ரட்சிப்பின் அதிபதியும் மட்டுமல்ல, Not only he is a prince of life, not only the captain of salvation. அவர் நியாயாதிபதியாயும் இருக்கிறார். And he is a God of judge. அதிலே ரெண்டு பகுதி இருக்கிறது. And there is a two parts he is found in that. ஒன்று அவர் நமக்கு நியாயம் செய்கிறவர். And the first thing, he is able to make a judgment properly for us. நமக்கு நியாயம் செய்கிறவர் அவர். And he the Lord who is able to administer the judgment properly. யாருக்காகவும் நியாயம் புரட்டப்படுகிறதா? Is any justice being overthrown or capsized? நியாயம் மறைக்கப்படுகிறதா? Is that justice being hidden? நீங்க ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஒரு நியாயாதிபதி நமக்காக இருக்கிறாரே. While that judge is for us, why you just give for botheration? பாஸ்டர் PM தாமஸ் என்று ஒரு பாஸ்டர் எங்களுக்கு இருந்தார். We had a pastor called PM Thomas. அவர் ஒரு ஊழியக்கார கூட்டத்தில் ஒரு காரியம் சொன்னார். And the workers meeting, he had told one incident. அந்த நாட்களில் சில ராஜாக்கள் நியாயாசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்க்கும்போது அவர்கள் தங்களுக்கு தலைக்கு நேராக ஒரு பட்டயத்தை, கூர்மையான பட்டயத்தை கட்டி தொங்க விடுவார்களாம். And while even the judge were judging the people, before their head, over their head, the sharp sword will be made to hang over their head. இவர்கள் அநியாயமாக நியாயம் தீர்த்தால் என்ன நடக்குமாம் தெரியுமா? If they injustly judge anything, what would happen now? அந்த பட்டயம், அந்த கத்தி தானாக அறுந்து அந்த ராஜாவுடைய தலையிலே விழுந்தவன் சாவானா. And automatically that dagger, that the sword hanging, it will be snapped and it fall on the head, and that king will die. ஓ, ஆராயாமல் தீங்கு விளைத்த யானோ அரசன், யானே கள்வன், என் ஆயுள் இன்றே கெடுக என்று சிலப்பதிகாரத்திலே ஒரு சாதாரண மனுஷன் சொல்வான் என்றால், In Silapadikaram, the ordinary man, yeah, as I committed did error, am I a king? If he say in that way, ஆராயாமல் தீங்கு விளைத்த யானோ அரசன், யானே கள்வன், என் ஆயுள் இன்றே கெடுக என்று சொல்லி அவன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து ஆராயாமல் தீங்கிழைத்து விட்டேனே என்று சொல்லி மரணமடைந்தது ஒரு மனிதன் அப்படி செய்திருப்பான் என்றால் இந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவராக இருப்பார்? even if that man saying without examining properly, if I committed the error and I must die, how this God would do that for you? ஓ, இவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். And he's a God of judge for you. உங்கள் யாருக்காகவும் நியாயம் வேண்டுமா? Do you want to have justice from the Lord? நியாயம் புரட்டப்படுகிறதா? Is your judge being overthrown? யாராவது உங்களுக்கு அநீதி செய்கிறார்களா? Is anybody is doing injustice to you? நியாயாதிபதியே, இயேசுவே என்று கூப்பிடுங்கள். Just he called God of judge, he called unto that Lord. எங்கள் சேலாவே என்று கூப்பிடுங்கள். You just he call unto the Lord, my God of Selah. அவர் இன்றைக்கும் நீதியாய் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். And he is with all judgment, with justice, he is able to judge you. அது ஒரு பகுதி. And that is one part of that. அடுத்த பகுதி, அவர் உலகத்தையே நியாயம் தீர்க்கிறவர். And the next part, even the whole world, he is able to judge it. சர்வலோக நியாயாதிபதி. And he the judge of the whole of the world of the universe. ஆகையால் முழு உலகமும் அவருக்கு பயப்பட வேண்டும். Even the whole world must be afraid and terrified. இதோ நியாயஸ்தலங்களை கண்டேன், அங்கே நியாயம் இல்லை. And even I have seen the judging place, but I don't find any justice. நீதி ஸ்தலங்களை கண்டேன், அங்கே நீதி இல்லை. Even the place of justice, I couldn't find no righteousness. ஆகையால் மனுஷனுடைய கிரியைகளையும் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் தேவன் நியாயம் தீர்க்கிற காலம் இனி வருகிறது. Even the days and come, even the words, even the thing, whatever to judge, that day is approaching nearer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. நான் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, இந்த சேலாவை பற்றி மூன்று காரியங்கள் தான் சொன்னேன். Even the Lord Jesus Christ, even the Selah, I was telling you about three things. அவர் ஜீவாதிபதி, And he is a prince of life. அவர் ரட்சிப்பின் அதிபதி, And he is the captain of salvation. அவர் நியாயாதிபதி. And he is a God of judge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy
name. இவரை பற்றிய அறிவுதான் ரட்சிப்பை நமக்கு தரும். Only that kind of knowledge would give us salvation. இங்கிருந்து தான் அந்த ஆட்டுக்குட்டிகளை கொண்டு போக வேண்டுமாம். Only from this place you had to take the lamb to that place. சேலா பட்டணம் தொடங்கி From that to the town of Selah. அடுத்தது எந்த வழியாய் இந்த ஆடுகளை கொண்டு போக சொல்லுகிறார்? And what place it should be directed. வனாந்தர வழியாய் கொண்டு போக சொல்லுகிறார். And he is asking them to be directed through the way of the wilderness. வனாந்தரம் என்பது விசுவாச ஜீவியம். A wilderness is what he speaks about the life of faith. வனாந்தரம் என்பது விசுவாச ஜீவியம். And the wilderness is their life of faith. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், The man who ever accepted the Lord Jesus Christ. அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையாக இருக்க வேண்டும். And after that his life must be a life of faith. அப்படிதான் விசுவாசத்தினால் அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். Only by faith he is taking immersion baptism. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். In Mark the Gospel 16:60, whoever believe and take the baptism he will be saved, whoever never believe and take it he will be condemned. வனாந்தர வழியாய் நீ கொண்டு போகப்பட வேண்டும். And you had to be taken through the ways of the wilderness. அங்கேதான் இந்த வனாந்தர வழியிலே போகும்போது முதல் அனுபவம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். And only in that place you have that experience of believing and taking immersion will be saved. அந்த வசனத்தை வாசிப்போம். Let's read that verse from that place. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். He that believeth and is baptized shall be saved, but he that believeth not shall be damned. நான் இதுபோல ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணின போது எனக்கு ஒரு குறிப்பு வந்தது. But while I was preaching like this, in this one note was sent to my place where I was preaching. அது கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக யாரோ எழுதினதோ தெரியாது. I don't know whether it was sent as a note to criticize what I had preached. நல்ல ஞானமுடையவர்கள் எழுதி இருக்க மாட்டார்கள். It would never be a wise man would have written in that way. அதில் எழுதியிருந்தது, சிலுவை கள்ளன் ஞானஸ்நானம் பெற்றானா? And he's asking whether that the malefactor on the cross had taken the immersion baptism. அவனை பார்த்து ஆண்டவர் இன்று என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார் அல்லவா? And God was telling to the malefactor, tonight thou shalt be with my paradise. நான் அதை வாசித்து விட்டு மைக்கில கேட்டேன், நீ கள்ளனை பின்பற்றுகிறாயா இயேசுவை பின்பற்றுகிறாயா என்று கேட்டேன். And even when I read that note, I asked you, are you following that malefactor or are you following Jesus Christ? சிலுவை கள்ளன் ஞானஸ்நானம் பெற்றானா என்று கேட்பதை விட, Instead of asking whether that malefactor robber had taken the immersion baptism, சிலுவையில் தொங்கின இயேசு ஞானஸ்நானம் பெற்றாரா என்று கேட்டு பாருங்கள், என்ன ஆன்சர் வரும்? you just ask the hanging Jesus hanging on the cross whether he had taken immersion baptism, what answer would come? என்ன பதில் வரும்? What would be the answer? ஆம் என்று வருமா இல்லை என்று வருமா? Whether it would come yes or not. கள்ளனை பின்பற்றுகிற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. You are very wise people. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். And whoever believe and be baptized will be saved. விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். And whosoever not believe it will be damned. அது மட்டுமல்ல, Not only that, விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் தருகிறார். and the person whoever believe God is giving an idea of the Holy Spirit. ஒரு காலத்தில் நானும் கூட இந்த ஆவியிலே நிரம்புகிறார்களே, இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கவில்லை. Once when they are filling the Holy Spirit, I never believe that. நாம் விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். And whoever believe out of his belly this fountain of life will be flowing out. தன்னை விசுவாசிக்கிறவர்கள் பெறப்போகிற ஆவியை பற்றி கர்த்தர் அப்படி சொன்னார். And only the Lord Jesus Christ was saying about the Spirit what they're going to receive. அந்த பரிசுத்த ஆவியை பெற விசுவாசம் தேவை. Only to receive that Holy Spirit faith is required. வனாந்தர வழி என்பது இந்த அபிஷேகத்தின் அனுபவத்தோடு, And this way of wilderness is something connected, related to the anointing of the Holy Spirit. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பும்போது, When we acknowledge and confess and repent, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. our names will be written in the book of life. நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது, When we receive anointing of the Holy Spirit, நம்முடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. our name will be written in the book of the Lamb of your life. அநேக நாட்களாக இந்த ரெண்டு புஸ்தகத்துக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு தெரியாமலே இருந்தது. Now for many days I did not know the difference of these two books. யாருமே இதை சரியாக சொல்லவில்லை. No one had clearly described about the difference of these two books. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது என்று சொல்லுவாங்களே ஒழிய, இந்த ரெண்டு புஸ்தகமும் என்னென்ன புஸ்தகம் என்று யாருமே சொல்லவில்லை. They would only merely say they would name will be written in the book of life, or the names will be written in the book of the life of the Lamb, but they won't say exactly what it was. சமீபத்தில் காலம் சென்ற பாஸ்டர் ஜாய் ஃபிட்ச்
விஜயவாடா கன்வென்ஷனுக்கு போன வருடம் வந்திருந்த போது And very recently, even the late Pastor Jai Page, who had come to that Andhra Pradesh. விஜயவாடா கன்வென்ஷன்ல வந்திருந்த போது It was in Vijayawada in Andhra Pradesh. அவர் திடீரென்று பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த ஜீவ புஸ்தகத்துக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா என்று தொடங்கினார். எனக்கு இதுதானே கேட்க வேண்டும், இதுதானே நான் எத்தனையோ நாட்களாக வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்று வாய் திறந்து கேட்டுக் கொண்டிருக்கிறேன். And I was keeping my mouth open when he was contrasting the difference between the two books. அவர் அருமையாக சொன்னார். But he was explaining very ஜீவ புஸ்தகம் என்பது ஒரு பர்த் ரெஜிஸ்டர், ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் என்று சொல்லுகிறது ஒரு மேரேஜ் ரெஜிஸ்டர். And even he told this. நல்லா சொன்னார். அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே நீங்க போய் பர்த் ரெஜிஸ்டர்ல போய் அந்த குழந்தையுடைய பெயரை சொல்லுகிறீர்கள் பிறப்பு இறப்பு அலுவலகத்திலே. And whenever your child is born in the world, you just go to that register office giving the name in the, and his name will be written in the birth register. ஆனால் அதே குழந்தை வளர்ந்து ஒரு 20 வயது 22 வயது 24 வயதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணும்போது இந்த பிள்ளையினுடைய பெயர், இந்த பையனுடைய பெயர் அல்லாவிட்டால் இந்த பொண்ணுடைய பெயர் எங்க எழுதப்படுகிறது? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம், அதாவது மேரேஜ் ரெஜிஸ்டர். அல்லேலூயா. அதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம், மேரேஜ் ரெஜிஸ்டர். And that is the marriage register after 20. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை தனக்கு மணவாட்டியாக்கிக் கொள்ள விரும்புகிறார். And even the Lord Jesus Christ, you want you to make you as his bride. ஆண்டவரே புத்தி குழம்புகிறதே, என்ன மணவாட்டி என்று சொல்லுகிறார் என்று நீ புத்தியை போட்டு குழப்பாதே. Don't confuse yourself. He is saying as a bride. இதோ அவர் மணவாளனாய் வரப்போகிறார். Hello, he is going to come like a bridegroom. அவருடைய மணவாட்டி சபையாக நீ மாறினால் தான் உன்னை அவர் சேர்த்துக் கொள்வார். Only when you are changed like a bride, he could accept you. சீயோன் குமாரத்தின் மலை என்பது And the mount of the daughters of Zion, அந்த மணவாட்டி சபையின் அனுபவத்தை காண்பிக்கிறது. is while he speaks about the church of that bride. பாவம் உன்னை துரத்தியது. Even the sin being seen to be chasing you. பிரச்சனைகள் உன்னை துரத்தியது. All the problem is chasing நீ you. எங்கேயோ இருந்தாய். And you were found elsewhere. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்தினார். And the Lord Jesus Christ has introduced himself to you. உன்னை வனாந்தர வழியாய் கொண்டு வருகிறார். And he is bringing you in the way of the wilderness. ஞானஸ்நானம் பெற்றாய். You receive the immersion baptism. இதோ விசுவாசித்தால் பரிசுத்த ஆவியையும் உனக்கு தருகிறார். As you, when you believe, he is giving an idea of the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவி பெற்றேன். And I received the Holy Spirit. என்னுடைய பெயர் ஒரு பெரிய புத்தகத்தில் எழுதப்படுகிறதை கண்டேன். I could see my name being written in the very huge book. அதுதான் மேரேஜ் ரெஜிஸ்டர். That is called the marriage register. சாதாரணமாக விவாகமான போதுதான் அது எழுதப்படும். ஆனால் என்கேஜ்மென்ட்லயே நம்முடைய பெயர் எழுதப்படுகிறது. And only when we have a marriage that will be written in the register, but when we have a betrothal, even engagement, that names will be written. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது நாம் அவருக்காக நியமிக்கப்படுதல், என்கேஜ்மென்ட், பெட்ராத்தல். And even receiving the Holy Spirit is something like an engagement, it's like a betrothal. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அவருக்கு என்கேஜ் பண்ணும்போதே அவர் மேரேஜ் ரெஜிஸ்டர் எழுதி இருக்கிறார். மாற்றமே இல்லை. நீ மாற்றினால் தான், அவர் மாற்றுகிறது இல்லை. When he was engaging you, he's writing in the marriage register, you may change it, but he was not going to change that. நீ மாற்றினால் தான், அவர் மாற்றுவதில்லை. But you may change it, but he's not going to change that. நீ மாறி விடுவாயா? Will you be changed? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீ மணவாட்டியாவாயா? Will I be made as a bride to the Lord Jesus Christ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அதுதான் கர்த்தர் நம்மை பற்றி நமக்கு அபிஷேகம் பண்ணினதான நோக்கம். And that is the purpose. The Lord God is having intention anointing us by the Holy Spirit. அது மட்டுமல்ல, விசுவாசத்தினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருகிறார். And by faith, whatever unto life, and even to that godliness, he is providing that. விசுவாசத்தால் அவருடைய சாயலையே நமக்குள் உருவாக்குகிறார். By faith, he is creating, he is very imagine within us. ஆகையால் தான் பாருங்கள், பொல்லாத மனுஷர்கள் எல்லாரும் என்னை பாத்தீங்க. இந்த பிரதர் சாட்சி சொன்னாரே, அவர் எப்படி என்ன காரியங்கள் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்திருக்கிறார். கத்தி எடுத்து அலைந்து திரிந்திருக்கிறார். அடங்காத ஒரு மனுஷனா இருந்திருக்கிறார். இன்றைக்கு சாட்சி சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் அவரை மாற்றியிருப்பது எதனாலே? விசுவாசத்தினாலே. The man who was a loyalty moving on the street with a dagger and the knife, how God had changed him is only by faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. வனாந்தர வழியாய் உன்னை கொண்டு வரும்போது, while the Lord God bring you through the way of the wilderness, உனக்குள் விசுவாசத்தை உருவாக்கி, and he is creating you faith out of you, உன்னுடைய பொல்லாத சுபாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு அகற்றி, and changing all kind of wild evil natures out of you. இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை அவர் உனக்குள் உருவாக்குகிறார். And he is creating, forming the nature and the divine nature of the Lord Jesus Christ. எவ்வளவு மனுஷர்கள் பாருங்கள், நல்ல மனுஷர்களாய் மாறி இருக்கிறார்கள். See how the wild people, how they will turn to be like a nice good people. ஒரு
ஒரு மேஜர் சாமுவேல் என்று ஒரு ஐயா இருந்தார். One old man, Major Ian, மேஜர் சாமுவேல் Major Samuel, கெல்லிஸ் ஃபைத்தம்ல இருந்தார். and he was found in the Kelly's Faitham in Madras. அவர் ஒரு நாள் என்னோட தனியா பேசிக் கொண்டிருந்தார் பெங்களூருக்கு வந்து. While he was in Bangalore, he was personally talking with me. அவருடைய மகள் அங்க ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. And his daughter was serving the Lord in that center. மகளை பார்க்க வந்து கொஞ்ச நேரம் அவர் என்னோட பேசிக் கொண்டிருந்தார். And while he came to talk with my daughter and said that time he was talking with me. அவர் ஒரு மேஜர், ஒரு military man. And he was a military officer. Military officer. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? What he told you now. என் கையினால நான் எத்தனையோ பேரை கொலை செய்திருக்கிறேன். By my hand I have strangled many to death. நான் ஒரு கடினமான மனுஷன் பாஸ்டர்னு சொன்னார். I was a very hard man pastor. நான் ஒரு கடினமான மனுஷன். I'm a very harsh hard man. நான் ஒரு பொல்லாத மனுஷன். I'm very evil wicked person. ஆனால் ஜீசஸ் என்னை சேஞ்ச் பண்ணிட்டாருன்னு சொன்னார். But Jesus Christ has utterly changed me. இன்னைக்கு நான் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறேன்னு சொன்னார். But he said that he was very soft. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. உன்னுடைய பொல்லாத சுபாவங்களிலிருந்து நீ விடுதலை அடைந்தாயா? Have you been delivered from all kind of wild evil nature? நீ மற்றவர்களை அடிக்கிறவனாக இருந்தாய். You may be beating somebody else. இப்பொழுது உன் சுபாவம் விசுவாசத்தால் மாறி இருக்கிறதா? But have your nature by faith that have been utterly be changed? கர்த்தர் உன்னை சேலா பட்டணத்திலிருந்து வனாந்தர வழியாக அந்த சீயோன் குமாரத்தின் மலைக்கு கொண்டு போக விரும்புகிறார். From the city of Selah through the wilderness, he take you to the mountain or the daughters of Zion. யாருக்காக உங்கள் பொல்லாத சுபாவத்திலிருந்து விடுதலை இல்லாவிட்டால் இந்த முதல் கூட்டத்தில் தானே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடுகிறார். Whoever have no deliverance out of the evil nature, even the first meeting itself, God is touching you. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் மற்றவர்களை அடிக்கிறார்கள். Even today many say they are Christian, but they are beating somebody. மற்றவர்களை அடித்தால் அவன் கிறிஸ்தவன் அல்ல. If anybody beat somebody, he is not a true Christian. கிறிஸ்தவன் என்றால் அடிக்கிறவன் அல்ல, அடி வாங்குகிறவன். A Christian means is not a beating somebody, but he must be a man receiving the beating from somebody. கிறிஸ்தவர்கள் ஆகும் முன்பு நாம் அடித்தோம். And before being made as a Christian, we were beating somebody. கிறிஸ்தவர்கள் ஆன பின்பு நாம் அடி வாங்குகிறோம். After being made as a Christian, we are receiving the beating from anybody. அடிக்கப்படுகிறோம். And we are being beaten by somebody. பவுலுடைய வாழ்க்கை மாறியது அப்படித்தான். And only the life of Paul changed in that manner. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவன் இந்த சவுல். And even the Saul was something like a very nightmare to the Christians. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பயமுறுத்துகிறவனாக இருந்தவன் தான். Even for the whole community of the Christian, he was a horrible and terrifying person. அடித்தவன் கிறிஸ்தவர்களை. And he was a man beating every Christian and persecuting them. ஆனால் அதே பவுல் எழுதுகிறார் தன் நிருபத்தில், நாங்கள் அடிக்கப்படுகிறோம், அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம். But at the same Paul is writing in the epistle, we are like a lamb being taken to the slaughter. In such a way we have been beaten. என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, Oh dear brothers, whoever hearken unto me. உன்னுடைய சுபாவத்தை ஆண்டவர் மாற்ற முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe the Lord God could able to change all your wild nature? உன்னுடைய சுபாவம் மாறுதலுக்கென்று ஒரு விசுவாசம் உனக்கு தேவை. Only your wild nature to change, your faith is required for you. கர்த்தர் என்னையும் மாற்ற முடியும். The Lord God could able to change me as well. என்னுடைய சபையில ஒரு விசுவாசி இருந்தார். Even in my church I had one believer. அவருடைய பழைய வாழ்க்கை என்னவென்றால் பிக் பாக்கெட். அவர் பிக் பாக்கெட் அடிக்கிறது. And what was his old life? He was a pickpocket. அவர் சொல்லுகிறார், நான் பிக் பாக்கெட் அடிக்க வேண்டிய தேவையில்லை, நான் பக்கத்துல போய் நின்னாலே அவன் பாக்கெட்ல இருக்கிற காசு என் பாக்கெட்டுக்கு வந்துரும். And I need not take the money as a pickpocketing, but the money automatically in another's will come into my pocket. அவர் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? What was his testimony now? இன்றைக்கு நான் ஒரு பைசாவிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன், மனுஷருக்கு உண்மையாக இருக்கிறேன் என்று சொன்னார். Even for a single naya paise, and even I'm faithful to God, even to man. ஒரு காலத்தில் நான் பைசாவை திருடின திருடன். Once I was a man looting the money, I was a robber. இன்றைக்கு நான் ஒரு பைசாவிலும் நான் ஆண்டவருக்கும் மனுஷருக்கு உண்மையா இருக்கிறேன் என்று சொன்னார். But even for a single naya praise, I am faithful to God even as well as to man. அதுதான் இந்த வனாந்தர வழி. That is the way of the wilderness. மனுஷருக்குள் விசுவாசத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கும்போது, when God created faith in the midst of man, எந்த பொல்லாத சுபாவத்திலிருந்து நான் விடுதலை அடைவேன் என்று விசுவாசிக்கிறார்கள். and they believe whatever the wild nature, they could be delivered utterly. அப்படிதான் கிறிஸ்துவின் சாயல் உருவாக்கப்படுகிறது. Only in that way the image of the Lord Jesus Christ
is formed in man. நான் சமயம் இல்லாதபடியால் முடிக்கிறேன். But as I don't have time, I want to conclude it right now. என் ஆட்டுக்குட்டிகள், My lamb, என் ஆட்டுக்குட்டிகள், my lamb, நான் தேசாதிபதி, and I am a ruler of the நான் land. உலகத்தின் அதிபதி, I am the ruler of the whole of the world. எனக்கு வரவேண்டிய காணிக்கையான என் ஜனங்கள், The people who are to come like an offering, my people. என்னை மகிமைப்படுத்த வேண்டிய என் People who ஜனங்கள், are to glorify my people. துரத்தப்பட்ட ஜனங்கள், The people who have been cast away, driven away. அவர்களை சேலா பட்டணம் தொடங்கி கொண்டு வாருங்கள். Just bring them from the city of Selah. வனாந்தர வழியாய் கொண்டு வாருங்கள். Just bring them through the wilderness. என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, வனாந்தர வழியாய் நீ நடந்து போக வேண்டும். Oh dear brother, whatever you are continuing, you had to walk through the way of the wilderness. சீயோன் குமாரத்தின் மலைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்து சேர்ப்பார். And God will make you to reach into the mountain of the daughters of Zion. அதுதான் தேவனுடைய சபை. And that is the church of God. அங்கேதான் உனக்கு அடைக்கலம். Only there you have a refuge. A refuge. என் ஜனத்துக்கு அடைக்கலம் கொடுங்கள். And just give refuge unto my people. எங்கே அடைக்கலம்? Where you get to have the refuge. மோவாபில் அல்ல. It's not in the land of Moab. ஓ சீயோன் குமாரத்தின் மலைதான் என் ஜனத்துக்கு அடைக்கலம். Only the mount of the daughters of Zion is my refuge. கடைசி நாட்களானபடி நான் சொல்லுகிறேன் அருமையான சகோதரர்களே, உண்மையான பரிசுத்தவான்களின் ஐக்கியம்தான் உனக்கு அடைக்கலம். Or as in the last days, only the fellowship of the saints of God is a real refuge for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. இப்பொழுது அந்த வசனத்தை நான் முதலாவது படித்த வசனத்தை ஒரு தடவை வாசிங்க. அப்ப எல்லாரும் உங்களுடைய பைபிளை திறந்து வாசிங்க. And just opening a scripture, I want everybody to read that verse. வாசிங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இங்க வாசிக்கும்போது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. When somebody 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். the 16th chapter, the first 2 verses. தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலா பட்டணம் துவங்கி வனாந்திரம் மட்டும் சேர்த்து சீயோன் குமாரத்தின் மழைக்கு அனுப்புங்கள். இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல மோவாபின் குமாரத்திகள் அர்னோன் நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள். Send ye the lamb to the ruler of the land from Selah to the wilderness, unto the mount of the daughter of Zion, for it shall be that as a wandering bird is cast out of the nest, so the daughters of Moab shall be the forts of Arnon. இதோ கூட்டை விட்டு அலைகிற குருவிகள் போல மோவாபின் வல்லமைகள், ஆவிகள் என் ஜனத்துக்கு விரோதமாய் அலைந்து திரிகின்றன. And the bird of the nest is wandering about, all kind of unclean spirit, want to do evil. is working against my people. அது மதுரையிலும் உண்டு. Even in the city of Madurai it is அது there. சென்னையிலும் உண்டு. Even in Madras it is there. அது கோயம்புத்தூரிலும் உண்டு. Even it is in Coimbatore. அது திருச்சியிலும் உண்டு. It is even in Trichy. அது முழு உலகத்திலும் அலைந்து திரிகின்றன. Even in the whole of the world it is wandering. இது தேவ ஜனத்துக்கு விரோதமான தீய சக்திகளை காண்பிக்கிறது. And his one speaks about all evil force and against the people of God. இயேசு கிறிஸ்துவை அறியுங்கள். And just you know about the Lord Jesus Christ. விசுவாசியுங்கள். You believe him. ஞானஸ்நானம் பெறாதவர்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள். We have not taken the baptism, take the immersion baptism. பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுங்கள். We have not received the Holy Spirit, receive the Holy Spirit. ஒரு நிமிஷம் உங்களுடைய முழங்காலில் நின்று கண்களை மூடுங்கள். 1 minute, let's all stand on the knees and close your eyes and look unto the Lord. கர்த்தர் உங்களை துரத்துண்ட இடங்களில் இருந்து சேலா பட்டணம் தொடங்கி வனாந்தர மார்க்கமாக அந்த சீயோன் குமாரத்தின் மலைக்கு கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறார். And God want to just from the town of the Selah, even the way of the wilderness, even to the mountain, the daughter of Zion, as you are outcast, God want to bring you to that place. அசுத்த ஆவிகளே, Oh, unclean spirit, என் ஆட்டுக்குட்டிகள் மேல் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. you have no power over my lamb. மோவாபின் ஆவிகளே, Oh, people of that Moab, என் ஆட்டுக்குட்டிகள் மேல் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. you have no power over my lamb. என் ஆட்டுக்குட்டிகளை நான் குணமாக்குகிறேன். I want to heal my lamb. என் ஆட்டுக்குட்டிகளுக்கு நான் சமாதானம் தருகிறேன். I want to give peace to my lamb. என் ஆட்டுக்குட்டிகளை பாவத்தினின்று நான் விடுவிக்கிறேன். My lamb, I want to deliver them out of sin. கர்த்தர் அசுத்த ஆவிகளை கட்டுகிறார். And even the Lord God is binding all kind of unclean spirits. இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லுங்கள். You say in the name of the Lord Jesus Christ. உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அசுத்த ஆவிகளை கர்த்தர் கட்டுகிறார். And whatever that power that is working against you, binding those powers. இயேசுவின் நாமத்தில் என்று தைரியமாய் சொல்லுங்கள். You say boldly in the name of the Lord Jesus Christ. இன்றைக்கே விடுதலை. Now right now you have the deliverance. இப்பொழுதே விடுதலை. Right now this hour you have the deliverance. எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் கர்த்தர் துரத்தி அடிக்கிறார். All that the host of the unclean spirit, God is draining them away. துரத்துண்ட ஜனத்தை கூட்டி சேர்க்கிறார். And what the outcast is gathering those people. கர்த்தர் நல்லவர்.
The Lord God is good. நம்முடைய மத்தியில் ஒரு கரம் காணப்படுகிறது. And I could see a hand in our midst. அது ஒரு பலத்த கரமாக இருக்கிறது. It's something like a strong, mighty hand. அந்த கரத்திலிருந்து கிரணங்கள் வீசுகின்றன. I could see the radiation coming through the hand. இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிற அநேகர் மேல் அந்த கிரணங்கள் வீசுகின்றன. Even the people who have seated, the radiation of that hand is just coming over. அதுதான் அந்த ஆணி அடிக்கப்பட்ட கரம். That is the nail pierced hand. அதுதான் அந்த ஆணி அடிக்கப்பட்ட இயேசுவின் கரம். That is the nail pierced hand of the Lord Jesus Christ. இன்று உனக்கு விடுதலை. Today you have a deliverance. இன்று உனக்கு சௌக்கியம். Today you have a perfect healing. கர்த்தர் உன் பிரச்சனைகளை மாற்றுகிறார். The Lord God is changing all kind of problems. வனாந்தர வழியாய் போக நீ தீர்மானம் பண்ணு. And just you make a decision to go in the way of the wilderness. கர்த்தர் உனக்கு விசுவாசத்தின் ஆவியை தருகிறார். And the Lord God is giving the spirit of faith. இயேசுவே என்று கூப்பிடுங்கள் எல்லாரும். Just we call Jesus. கர்த்தருடைய வல்லமையினால் நிரம்புங்கள். Just we fill with the power of God. அசுத்த ஆவிகளுக்கு இனி இடமே இல்லையே. Now there is no room for the unclean spirit. அவரே நம் தேசாதிபதி. And he is a ruler of the land. அவரே நம் ஜீவாதிபதி. And he is the prince of life. இயேசு நம் ரட்சிப்பின் அதிபதி. And Jesus the captain of salvation. இயேசு நம் நியாயாதிபதி. And Jesus the God of judgment. நிச்சயமாய் நமக்கு நியாயம் செய்கிறவர். And certainly he will offer judgment for us. உன் நியாயத்தை அவர் புரட்ட மாட்டார். He will never overthrow your judgment. மனுஷன் உன் நியாயத்தை புரட்டலாம். And even man may overturn. இயேசு உன் நியாயத்தை புரட்டவே மாட்டார். But Jesus no way will overturn your justice. இயேசுவின் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Just grab the whole hand of the Lord Jesus. நம்முடைய மத்தியில் ஒரு கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. Now a hand of is being stretched forth. எல்லாரும் அந்த கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Let us hold that hand. உங்களை தூக்கி எடுக்கிறார். And he is leading up. கர்த்தருடைய வல்லமை விளங்கிச்சு. Now the power of God is manifested. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Now the power of God is being manifested. இனி காலம் இல்லை. No time. இனி காலம் இல்லை. No longer there is time. ஆமென். நான் கர்த்தருக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழும்பி நில்லுங்கள். The people who say submit myself to the Lord, you just stand up. யாராகிலும் பயங்கரமான வியாதியஸ்தர்களோ அல்லது பயங்கர தீராத பிரச்சனைகளோ இருந்தால் இங்கே முன்னே வாருங்கள். Whoever having an incurable disease or whatever the problem not to be solved, just come before. கொஞ்சம் இடம் கொடுங்க. பின்னால வரவங்களுக்கு புதிய ஆட்களுக்கு இடம் கொடுங்க. Just give room for the newcomers to come from there. யாராகிலும் வாழ்க்கையிலே பிரச்சனை தீராத பிரச்சனை, எனக்கு தீராத வியாதி, எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் முன்னே வாருங்கள். The people I have a lot of problem not to be solved, incurable disease, or want to deliver, please come forwardly. வாழ்க்கையிலே பிரச்சனை, சரீரத்திலே வியாதி பிரச்சனை, குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள், எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இங்கே வாருங்கள். தயவு செய்து Now whatever the people having a problem in our life, whatever the sickness you have in the body, இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. now the hand of the Lord going to touch you. பின்னால் இருக்கிறவர்கள் யாராவது உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால் முன்னே வாருங்கள். The people on the rear hand who want a deliverance to come before us. தம்பி பாஸ்டர்மார் மூப்பன்மார் கீழே போங்க. Please, all the pastors and all the elders, please go down and help them. கர்த்தருடைய வல்லமை விளங்குகிறது. கண்களை மூடுங்கள். Now the power of the Lord is being manifested right now. இவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டிகள். These are all the lambs of the Lord. இவர்கள் ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டிகள். They are the lambs of the Lord. தேசாதிபதிக்குரியவர்கள். And they are the people belong to the ruler of the land. மோவாபின் வல்லமைகளுக்கு இவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. The power of Moab has got no power over them. வியாதியின் வல்லமைகளுக்கு இவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. And the power of sickness having no power over them. பாவத்தின் வல்லமைகளுக்கு இவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. The power of sin has no power over them. தயவு செய்து புதிய ஆட்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. கொஞ்சம் மாறி நில்லுங்க. விசுவாசிகள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. Please give room for the new souls, even the believers give யாருக்காக விடுதலை வேண்டும் என்றால் இங்கே வாருங்கள். If anybody want a deliverance, come before us. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். Jesus Christ is unchanging today forever. அவர் ஜீவாதிபதி. And he is a prince of life. அவர் ரட்சிப்பின் அதிபதி. And he is the captain of salvation. அவர் நியாயாதிபதி. And he is a God of judgment. அவர் உங்களை தொடுகிறார். And he is only touching you. ஆமென். விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் முன்னே வாருங்கள். The people who ever want a deliverance come forward. தேசாதிபதிக்குரிய ஆட்டுக்குட்டிகள் இவர்கள். And all the people belong to the rulers of the land. மோவாபின் வல்லமைகள் இவர்களை துரத்தி அடிக்கிறது. The force of the power of Moab is driving them as a castaway. வியாதியின் வல்லமைகள் இவர்களை துரத்தி அடிக்கிறது. And even the sickness power is driving them away. இவர்களை சேலா பட்டணம் தொடங்கி வனாந்தர மார்க்கமாக சீயோன் குமாரத்தின் மலைக்கு கொண்டு போகும்படி நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார். And God says
from the town of Selah through the wilderness even to the mount of the daughters of Zion. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாறாதவராய் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். Jesus Christ come as unchanging God in our midst. ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். Now make a shout. இயேசுவுக்கு மகிமை செலுத்துங்கள். You just render glory to the Lord. அசுத்த ஆவிகள் இதோ ஓடுகின்றன. All unclean spirit is running away. அசுத்த ஆவிகளுக்கு இனி இடம் இல்லை. There is no room for the unclean spirit. அசுத்த ஆவிகளுக்கு இனி இடம் இல்லை. There is no room for the unclean spirit. பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுகின்றன. All the unclean spirit is being bound right now. ஆமென். பாஸ்டர்கள் போய் அவங்க தலை மேல கை வைங்க. The pastors go and lay a hand upon those people. பொல்லாத ஆவிகள் கீழே விழட்டும். And let all unclean spirit be அசுத்த ஆவிகள் கீழே விழட்டும். let that evil spirit be cast out. அசுத்த ஆவிகள் கீழே விழட்டும். Let the evil spirit be cast out. வியாதிகள் விலகி ஓடுகின்றன. All the sicknesses going எல்லாரும் away. ஆர்ப்பரியுங்கள். இயேசுவை ஆர்ப்பரித்துக் கொண்டிருங்கள். And just you shout and praise God. கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். Let the power be manifested. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வியாதிகள் விலகி ஓடட்டும். In the name of Jesus, let sickness depart and go away. இவர்கள் ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டிகள். And they are all the lamb of the Lord. இவர்கள் தேசாதிபதிக்குரியவர்கள். And they all belong to the rulers of the land. அசுத்த ஆவிகளுக்கு இவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. And the evil spirit is having no power. கர்த்தர் பெரியவர். The Lord is great. கர்த்தர் வல்லவர். God is a powerful God. தயவு செய்து எல்லாரும் ஜெபியுங்கள், எல்லாரும் ஜெபியுங்கள். Please all pray. கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேல் பாயட்டும். Let the power of God come over. அவர்களை விடுதலையாக்கட்டும். Let the power deliver them utterly. இயேசு கிறிஸ்து ஜீவாதிபதி. And Jesus Christ the Prince of Life. இயேசு கிறிஸ்து நியாயாதிபதி. And Jesus Christ God of justice. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் அதிபதி. And Jesus Christ the captain of salvation. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. And the power of the virtue of the Lord is proceeding. நம்முடைய மத்தியிலிருந்து அசுத்த ஆவிகள் ஓடுவதை காண்கிறேன். I could see all the unclean spirit is departing and running away. இந்த பந்தலுக்குள்ளிருந்து அசுத்த ஆவிகள் அநேகருக்குள்ளிருந்து விலகி ஓடுவதை காண்கிறேன். I could see unclean spirit from this pandal departing and running away. ஆர்ப்பரியுங்கள். இயேசு இயேசு என்று சொல்லுங்கள். You shout and say Jesus. எல்லாரும் இயேசு இயேசு என்று சொல்லுங்கள். You say Jesus Jesus. ஆமென். ஜெபித்துக் கொண்டே இருங்கள். I keep on praying. பாஸ்டர் அவர்கள் தலைமையில கை வைத்து ஜெபிங்க. கை வைங்க. Pastors, எல்லார் மேல கை வைங்க. முன்னால் வந்தவங்க மேல எல்லா மேல கை வைங்க. whoever come forward. யாருக்காகவும் விடுதலை வேண்டுமானால் முன்னே வாருங்கள். If you want anyone deliverance, come forwardly. கர்த்தர் விடுவிக்கிறார். The Lord delivers. கர்த்தர் ஜெயம் தருகிறார். God gives victory. கர்த்தர் இளைப்பாறுதல் தருகிறார். God gives rest. தயவு செய்து பாஸ்டர்மார் மூப்பன்மார் போய் அவர்களை தலைமையில விசுவாசத்தோடு கை வையுங்கள். And even the pastors and elders with the faith to lay a hand upon those people. கர்த்தருடைய வல்லமை அவர்கள் சரீரத்தின் மேல் பாயட்டும். Let the power of God just come over their body. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மற்றவங்க எல்லாம் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். And all people keep on praying. எல்லாரும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். And all keep on praying. இயேசுவே என்று கூப்பிடுங்கள். You say Jesus. தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுங்கள். You say the son of David. எங்களுக்கு இரங்கும் ஐயா. You say Lord have a mercy. இயேசுவே என்று கூப்பிடுங்கள். You say Jesus. பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கிறார். Now delivering out of all problems. தீராத வியாதிகளில் இருந்து விடுவிக்கிறார். From all kinds எல்லார் மேல கை வையுங்கள். of எல்லார் மேல கை வையுங்கள். Keep your hand upon everybody. அசுத்த ஆவிகள் விலகி ஓடுகிறது. Let all unclean spirit depart and go. இயேசு ஜெயித்தார். Jesus a victory over. இயேசு ஜெயித்தார். Jesus had a victory over. இயேசு ஜெயித்தார். Jesus triumphed. இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இயேசு ஜெயித்தார் சாத்தானை. இயேசு ஜெயித்தார். எல்லாரும் மேல கை வைங்க. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார். ஆமென். இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா. அல்லேலூயா.
యేసు జీవితాలు సాగాలి. ஹalleluya ஆமென் ஹalleluya கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. Even the power of God will keep on touching you. இந்த கூட்டம் முடிய போகிறது. Now the meeting going to be concluded. நீங்கள் உங்களை முற்றுமாய் ஒப்புக்கொடுங்கள். Just completely surrender yourself to the Lord. விசுவாசிகள் ஆங்காங்கே நிற்கிறவர்கள் ஊழியக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து இவர்களுக்காய் ஜெபிப்போமாக. And let all the people who are standing here, let the servant of God pray. நம்முடைய இயேசு ஜீவிக்கிறார். Our Jesus is a living. ஜெபங்களை கேட்பவர், அதிசயங்களை செய்பவர். ஜெபங்களை கேட்பவர், அதிசயங்களை செய்பவர். நம்பினோரை கைவிடாது காப்பவரே, எப்போதுமே முன்பை திருப்பதினம் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்பினோரை கைவிடாது காப்பவரே, எப்போதுமே முன்பை திருப்பதினம் நான் அசைக்கப்படுவதில்லை. ஜெபங்களை கேட்பவர், அதிசயங்களை செய்பவர். ஜெபங்களை கேட்பவர், அதிசயங்களை செய்பவர். நம்பினோரை கைவிடாது காப்பவரே, எப்போதுமே முன்பை திருப்பதினம் நான் அசைக்கப்படுவதில்லை. 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 இயேசுவின் நாமத்தில் காப்பவரே, எப்போதுமே முன்பை திருப்பதினம் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya ஹalleluya. ஜெபங்களை கேட்பவர், அதிசயங்களை செய்பவர். ஜெபங்களை கேட்பவர், அதிசயங்களை செய்பவர். நம்பினோரை கைவிடாது காப்பவரே, எப்போதுமே முன்பை திருப்பதினம் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்பினோரை கைவிடாது காப்பவரே, எப்போதுமே முன்பை திருப்பதினம் நான் அசைக்கப்படுவதில்லை. ஜெபங்களை கேட்பவர், அதிசயங்களை செய்பவர். ஜெபங்களை கேட்பவர், அதிசயங்களை செய்பவர். நம்பினோரை கைவிடாது காப்பவரே, எப்போதுமே முன்பை திருப்பதினம் நான் அசைக்கப்பட மாட்டேன். நம்பினோரை கைவிடாது காப்பவரே, Jesus. எப்போதுமே முன்பை திருப்பதினம் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்பினோரை கைவிடாது காப்பவரே, எப்போதுமே முன்பை திருப்பதினம் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya நம்பினோரை கைவிடாது காப்பவரே, எப்போதுமே முன்பை திருப்பதினம் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்பினோரை ஹalleluya கைவிடாது காப்பவரே, எப்போதுமே முன்பை திருப்பதினம் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்கிறவராய் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். பாஸ்டர்மார் மேல வந்துருங்க. கர்த்தர் இந்த முதல் கூட்டத்தை நடத்தி தந்தபடினால் அவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் சமூகத்தை இந்த கூட்டத்தில் நான் உணர்ந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். நமக்கு அனுகூலமாக்கி, இயற்கை அனுகூலமாக்கி தந்தாரே, அதற்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய தயவு காருண்யம் நம்மேல் இருக்கிறபடினால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. நாமும் சொல்லுவோமா, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, நீங்க சத்தம் போட்டு அல்ல மைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரிய. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரிப்போம்.
தொடர்ந்து நடக்க வேண்டிய கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஜெபம். இறக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. வானத்திலிருந்து இறங்கி வந்து தோதர்களால் நிரப்பி இந்த இடத்த மகிமையினால் நிறைத்து ஆசீர்வதித்த முன்னால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த வருஷத்திலேயும் கத்தாவி கிருபையாய் தந்துதானே இந்த பொன்னகரம் ஊழியத்தை நேசித்து தாவி தேசத்து ஜனங்கள் ரட்சிக்க முடியாத இந்த சுவிசேஷ ஊழியத்தை எங்களுக்கு கிருபையாய் தந்த பின்னால் சோத்திரம் பவனியெல்லாம் அங்கே பொறுப்படுத்திருக்க தாவி. திரளான ஜனங்களை கத்தாவி நீ கொண்டு வந்தபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவி. நீர் எங்களோடு பேசின அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய தாசனை கொண்டு கத்தாவி நீர் பேசியிருந்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவி. ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவி. தேசாதிபதிக்கு கொடுக்க வேண்டியதான ஆட்டுக்குட்டிகளே சேலா மட்டும் தொடங்கி வனாந்தர மார்க்கமாய் சீவனுமாக்குமாரத்தின் மலைக்கு அனுப்புங்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின் மூலமாக நீர் பேசின அருமையான வார்த்தைகளுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு ரட்சிப்பின் கண்மலையாகவும் நீரான் நியாயாதிபதியாகவும் ரட்சிப்பின் ஜீவாதிபதியாகவும் கத்தாவை நீர் காணப்படுகிறவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. ஸ்தோத்திரம். ஜீவனுக்கெல்லாம் அதிபதியாக கத்தாவி நீ ரட்சிப்புக்கு ஆண்டோரே அதிபதியாகவும் கத்தாவி நியாயத்திற்கு அதிபதியாக நீ இருக்கிறவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவி. உடைய நியாயம் வெளியேறப்பட்டது கத்தாவி. ஆண்டோரே அநீதியான காரியங்களுக்கெல்லாம் நீ நீதியாய் நியாயத்திற்கு கத்தாவி நியாயத்திற்கு கொடுக்கிறவங்க தாவி. ஆண்டோரே இந்த நாட்களே பொல்லாத ஆவிகளை நிர்மலமாக்கி ஆண்டோர் அசுத்தாவில் அகற்றி கத்தாவி. ஆண்டோரே உடைய நாமத்தினால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உடைய ஜனங்களை கொண்டு வந்தபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவி. வெளியேறப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கத்த கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவி. ஒவ்வொரு ஜனங்களை ரட்சித்தபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவி. ஸ்தோத்திரம். பொல்லாத ஆவிகளை மோவாபின் குமாரத்திலாகி பொல்லாத அசுத்தாவிகளை நிர்மலமாக்கி போட்டபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவி. ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தில் கத்தாவி ஞானத்தான் எடுத்து பரிசுத்தாவினால் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக அபிஷேகத்தினால் கத்தாவி ஆட்டுக்குட்டியான எழுதப்பட்டு கத்தாவி ஆண்டவரே மணவாட்டி சபைக்கு தகுதியான ஒரு ஜீவித்த பரலூராட்சியத்தில் பிரவேசிக்க புதிய எருசலேமில் பிரவேசிக்க நீர் ஆயத்தப்படுத்தின மேலான பாக்கியத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவி. ஸ்தோத்திரம். இந்த நாட்களே நீர் கிரியை நடப்பித்தபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவி. ஸ்தோத்திரம். தாவி கண்மலையாய் கிறிஸ்தவங்களுக்கு எல்லாமா இருக்கு தாகத்தை திருக்கிறவராக ஞான கண்மலையாக கத்தாவி ரட்சிப்பின் கண்மலையாக நீ கிரியை செய்கிறபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவி. வந்ததான் ஜனங்களை ரட்சித்தபடி நான் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் வீண் போகாதபடிக்கு 100 மடங்காய் பலன் கிரியை செய்தபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவி. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க தாவி. நாங்கள் எல்லாம் நித்தியத்திலே காணப்படுத்துகிறாங்க ஒவ்வொருவரையும் தகுதி உள்ள மாற்றுங்க தாவி. வந்ததான் மக்களை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம். பயங்கரமான அசுத்தாவிகளை நீர் நிர்மலமாக்கி போட்டதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். பாதாளத்துக்கு அனுப்பினதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவி. இன்னும் கொஞ்சம் கூட தாவி ஜனங்களை நடத்தி ஆசீர்வாதத்தை நடத்துங்க தாவி. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்க வேண்டியதான் கூட்டங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக்கி தரும் ஏறு கருங்களுமாய் தந்து பண்ணால் ஸ்தோத்திரிக்கிறங்க தாவி. உன்னதமானதான் நிலைத்து ஒவ்வொரு பாதுகாத்த பண்ணால் ஸ்தோத்திரம். உடைய தாசனை பலப்படுத்தி ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தினபடினால ஸ்தோத்திரம். அதுதான் எல்லா ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்காக புதிய ஆத்மாக்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். அவருடைய பிரயாணங்கள் எல்லாம் கூட வந்து பாதுகாத்துரும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.